அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பெண்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஆன்மீக முறைகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். இறைவன் என்பவர் ஆண்களுக்கு மட்டுமே சொந்தமானவர் கிடையாது. பெண்ணால் உருவானது மனிதன் மட்டுமல்ல, இறைவன்களும் பெண்களால் தோற்றுவிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே அந்த பெண்கள் இறைவனுக்கு நிகராக கருதப்படுகிறார்கள். அப்படி தினசரி பெண்கள் சில சிறிய தவறால் நம் வாழ்க்கையில் ஒரு பெரும் முன்னேற்றத்தை அடையாமல் வாழ்க்கை பின்னோக்கி பயணங்கள் மேற்கொள்கிறது. இதனால் கடும் மனவேதனைக்கு உள்ளாகி துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். எனவே இவ்வாறு துன்பங்களை அனுபவித்தாலும் பெண்களுக்கு நீங்கள் உயிராய் வணங்கும் ஆன்மீகத்தில் சில குறிப்புகள் உள்ளன. அதனை பற்றி இங்கே பார்க்கலாம். பெண்கள் எப்போதும் காலையில் எழுந்தவுடன் நன்றாக குளித்துவிட்டு, திருமணமான பெண்கள் தம் கணவர் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான உணவினை தூய்மையாக செய்து தர வேண்டும். அடுத்ததாக தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அவர்களின் படத்திற்கு சிறிய ஒரு துளசி மாலையை செய்து அதனுடன் சிறிது சந்தனம், குங்குமம் இவை இரண்டையும் முருகன் படத்திற்கு பொட்டு வைத்து அதனை தங்கள் நெற்றியில் பூசிக்கொள்ள வேண்டும். பிறகு தங்கள் குழந்தைகள் கணவர்களுக்கு அதை இட்டுவிட வேண்டும். மேலும் முருகனுக்கு உகந்த நாளான சஷ்டி போன்ற முக்கியமான நாட்களில், மேலும் கிருத்திகை நாட்களிலும் முருகனுக்கு வெண்பொங்கல் படையலிட்டு செவ்வரளி போன்ற மலர்களை முருகன் படத்திற்கு வைக்க வேண்டும். உங்கள் பூஜை அறையில் எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். மேலும் பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படுகின்ற நாட்களில் இறைவனை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் பூஜை அறையில் செல்ல விருப்பமில்லை என்றாலும் மனதார இறைவனை நேசியுங்கள். அந்த நாளில் கூட உங்களது கடுமையான வலிகள் முருகப்பெருமான் அந்த வலியினை ஏற்றுக்கொள்வார். மேலும் கர்ப்பிணியாக இருக்கும் பெண்கள், தமிழ்நாட்டில் சில ஆலயங்கள் மிகவும் கோபமுடையதான கோபங்களாக அதில் சில ஆலயங்கள் உள்ளன. அவர் ஆக்ரோஷமான தெய்வங்களை இருக்கும் ஆலயத்திற்கு பிரசவம் முடியும் வரை செல்ல வேண்டாம். உங்களுக்கு இனிமை தரும் கோயிலுக்கு சென்றால் மட்டுமே போதும். குறிப்பாக சுமங்கலி பெண்கள் காலையில் தலைக்கு குளிக்கும் போது சிறிது மஞ்சளை முகத்திற்கு அரைத்து நன்கு தேய்த்து குளிக்க வேண்டும். இதன் காரணங்கள், பெண்கள் எப்பொழுதும் மங்களகரமாக முகத்தோற்றம் கொண்டு தங்களது கணவன்கள் வெளியில் வேலைக்கு செல்லும் போது அவர்களின் வேலை வெற்றி பெற வைக்கும். ஒரு அதிர்ஷ்ட தேவதையாக மனைவி மாறுதல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முகத்தில் மஞ்சள் பூசுகிறோம். பெண்கள் எவ்வளவு பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் சரி, ஆலயங்களில் அங்க பிரதர்ஷனம் செய்ய வேண்டாம். அதற்கு காரணம், பெண்களின் மார்பு பகுதி பூமியில் படக்கூடாது என்பதற்காகத்தான். மேலும் தனிமையில் நடந்து நீண்ட தூரம் செல்லக்கூடிய பெண்கள் எப்பொழுதுமே கையில் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம், சிறிய வரமிளகாய், முருகப்பெருமான் அடங்கிய புகைப்படம், உங்களது குலதெய்வ புகைப்படம் போன்றவற்றை எப்பொழுதும் எடுத்து செல்ல வேண்டும். பெண்கள் கோயில் மற்றும் சுப காரியங்களுக்கு செல்லும் போது எக்காரணம் கொண்டும் முந்தானையை தொங்கவிட்டு நடக்க வேண்டாம். திருமணம் ஆகாத பெண்கள் இருந்தால் கிழக்கு திசையை நோக்கி உங்களது குலதெய்வம் மற்றும் உங்களது விருப்பமான இறைவனை மனதார வணங்கி உங்களது உச்சந்தலையில் உங்களது கணவன் கைப்பட குங்குமத்தை இட்டு கொள்ள வேண்டும். ஒருவேளை திருமணம் ஆகாத பெண்கள் நெற்றியில் மட்டும் குங்குமம் வைத்தால் மட்டும் சிறப்பு. உச்சந்தலையில் வைக்க வேண்டாம். இந்த பெண்கள் திருமணம் ஆகாத பெண்கள் ஆகும். நீங்கள் ஆன்மீக தலமான கோயிலுக்கு நீங்கள் செல்வீர்கள். அப்போது உங்களுக்கு பிரசாதமாக சில இடங்களில் துளசியை வழங்குவார்கள். அவ்வாறு வழங்கும் துளசியை நீங்கள் குறிப்பாக பெண்கள் தலையில் வைக்கக்கூடாது. மேலும் கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் இறைவனுக்கு உகந்த நாட்கள் நிறைய வரும். அப்படி வரும் நாட்களில் எக்காரணம் கொண்டும் விரதம் இருக்கக்கூடாது. உங்களை வருத்தி கொள்ளவும் கூடாது. அன்றைய நாட்களில் இருந்து இறைவனை மனதார மட்டுமே நேசியுங்கள். பெண்கள் ஆனவர்கள் தினசரி வீட்டின் முன்புறத்தில் கோலமிடும்போது தெற்கு பக்கம் பார்த்து நின்று கொண்டு கோலமிடக்கூடாது. உங்கள் வீட்டின் முன்புற பகுதியில் மாடத்தில் துளசி செடிகள் இருந்தால் அதனை குறைந்தது ஒரு 10 முறையாவது நன்கு சுற்றி வர வேண்டும்.
மேலும் அமாவாசை உங்கள் வீட்டில் உள்ள சில முன்னோர்களுக்கு திவசம் போன்ற நாட்கள் வரும். அப்போது வரும் நாட்களில் வீட்டின் முன்புறத்தில் பெண்கள் ஆனவர்கள் கோலமிடக்கூடாது. மேலும் திருமணமான பெண்கள் வேறொரு ஆணின் மீது காதல் வயப்பட்டு தவறான பாதைக்கு செல்லக்கூடாது. அவ்வாறு நாம் செல்லும்போது நம் உயிர் விட்டு மேலே செல்லும்போது நம்மளுடைய ஆன்மா நிச்சயம் நரகத்திற்கு சென்றுவிடும். ஏனெனில் கல்லானாலும் கணவன் தம் கணவனை நேசிக்க வேண்டும், அவருடனே இறுதி வரை வாழ வேண்டும், தவறான செயல்களில் ஈடுபட வேண்டாம். திருமணமான பெண்கள் கால்களில் ஒரே ஒரு விரலில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும். அதற்கு மாறாக 2-3 விரல்களில் நாம் தொடர்ச்சியாக மெட்டி அணியும் போது உங்களுடைய கணவர் மற்றும் அவருடைய உடல்நிலை மற்றும் அவர் செய்கின்ற தொழிலில் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. எனவே இந்த முறையும் முறையாக பின்பற்றுங்கள். திருமஞ்சள் பூசிய கயிற்றில் மட்டுமே மாங்கல்யத்தை பெண்கள் அணிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த ஒரு கயிறையும் பயன்படுத்த வேண்டாம். உங்கள் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகள் சரியான வயதில் பூ பெய்தலாமல் இருந்தால் சொர்ணாம்பிகை அம்மன் படத்திற்கு தினசரி நாம் வீட்டு பெண் குழந்தையை அந்த அம்மனுக்கான பரிகார முறைகளை பின்பற்றி மேலும் அந்த ஊரில் உள்ள சுமங்கலி பெண்களுக்கு தேவையான புடவை, மஞ்சள், தாலிக்கயிறு 5 பெண்களை சுமங்கலி பெண்களுக்கு வழங்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வந்தால் நம் வீட்டு பெண் குழந்தைகள் விரைவில் பூப்படைவார்கள். அதே மாதிரி பூப்படைந்த பெண் குழந்தைகளுக்கு அவர்கள் வெளியில் செல்ல தொலைதூரம் நேரிட்டால் அவர்கள் எடுத்து செல்கின்ற துணிப்பையில் மந்திரித்த எலுமிச்சை, சிறிய குங்குமம், துளசி இலைகள் மற்றும் வேப்ப மரத்தின் இலைகள் ஆகியவற்றை அந்த துணிப்பையில் வைத்து நம் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்து அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் ஓசூரில் குடிகொண்டிருக்கும் பிரத்யங்கிரா தேவி என்ற அம்மனின் புகைப்படத்தை நம் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்து நாம் அனுப்பி வைத்தால் நம் வீட்டு குழந்தைகளுக்கு எந்த பில்லி சூனியம், பேய் பிசாசு போன்ற ஒரு தீய செயல்களையும் யார் செய்தாலும் அது நம் வீட்டு பெண் குழந்தைகளுக்கு நெருங்காமல் வண்ணம் அந்த அம்மன் பார்த்து கொள்வார்கள். எனவே இதனை கடைபிடித்து முறையாக வாருங்கள். மாதவிடாய் பிரச்சனை உள்ளவர்கள் மருத்துவமனைக்கு சென்று அதில் எந்த ஒரு தீர்வும் ஏற்படாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நாங்கள் கீழே கூறியுள்ள இந்த முறைகளை பின்பற்றி வாருங்கள். மாதவிடாய் பிரச்சனை உள்ள பெண்களுக்கு லட்சுமி தேவிக்கு 2 பழம், ஒரு சிறிய மாலை, வெள்ளத்தினால் செய்த பொங்கல் போன்றவற்றை படையலிட்டு இதனை 4 மாதங்களுக்கு 8 முறை செய்து வாருங்கள். மேலும் லட்சுமி தேவி அம்மனை மனதார வழிபட்டு பாருங்கள். உங்களுடைய மாதவிடாய் பிரச்சனை என்பது மெல்ல மெல்ல குறைந்து வரும். அதே மாதிரி இரவு நேரங்களில் பணம் மற்றும் கல் உப்பு போன்றவற்றை யாருக்கும் பெண்கள் வழங்காதீர்கள். நாம் வழங்கும்போது செல்வ செழிப்பு என்பது மிகுந்து ஒரு குறைபாடாகவே நம் வீட்டில் வந்து கொண்டு சேரும். பெண்கள் ஆனவர்கள் ஆலயத்தினுள் நுழையும் போது அருகில் இருக்கும் பிச்சைக்காரர்களிடம் எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாதீர்கள். உங்களிடம் பணம் இருந்தால் போடுங்கள், இல்லை என்றால் யாசகம் செய்யாதீர்கள். நம் வாக்குவாதம் செய்யும்போது நம்முடைய மனநிலை மிகவும் பாதிக்கப்படுகிறது. நாம் இறைவனை முழு முதற் கடவுளாக நம்முடைய வேண்டுதல்கள் அனைவரையும் நிறைவேற்றி தருவார் என்று மனநிலையில் நாம் கோயிலுக்கு உள்ளே நுழைகிறோம். நாம் இவருடன் சண்டை செய்யும்போது நம் மனதில் உள்ள அனைத்து வேண்டுதல்களும் நம் கோபம் கொண்ட மனிதர்களாக நம்மை மாற்றி விடுகிறது. நம் கடவுளிடத்தில் நிம்மதியாக சென்று அவரிடம் கோரிக்கை வைக்க முடியாது. ஏனெனில் நம்மிடம் நல்ல தூய்மையான மனநிலை இருக்காது. அந்த இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை மட்டுமே மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். எனவே பெண்கள் அனைவரும் எந்த கோயிலுக்கு சென்றாலும் சரி, யாரிடமும் எந்த நிலையிலும் வாக்குவாதம் செய்யாதீர்கள். உங்களுக்கான பணிகளை விரும்பி செய்யுங்கள். இறைவனை மனதார நேசியுங்கள், வணங்குங்கள். ஆண்களை விட பெண்களுக்குத்தான் இறைவன் முக்கியத்துவம் கொடுப்பார். ஏனெனில் அந்த இறைவன் தோற்றுவித்தவரும் ஒரு பெண்தான். எனவே குறிப்பாக பெண்கள் நாங்கள் கூறியுள்ள இது போன்ற முறைகளை முறையாக கடைபிடித்து உங்களது தனிப்பட்ட வாழ்வில் ஒரு வெற்றியை சிறப்பாக அமைய
எனது தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக மனதார வாழ்த்துகிறோம். மறக்காமல் இந்த முறைகளை அனைத்தையும் கடைபிடித்து பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி என்பது உங்களுக்கு முழுதாய் கிடைக்கும். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பெண்கள் ருதுவான நாட்களின் பலன்கள் பற்றி விரிவாக காணலாம். ஆண்கள் திருமணம் செய்வதற்கு அவர்களுடைய ஜாதகமே போதுமானதாக அமையும். அதுவே பெண்கள் திருமணம் செய்வதற்கு பெண்களின் ஜாதகம் மற்றும் அவர்கள் ருதுவான நாட்கள் பற்றியும் நம் ஜாதகத்தில் தெரிய வேண்டும். பெண்களுக்கு திருமணத்திற்கு ஜாதகம் மட்டுமே ருதுவான நாள் மிகவும் முக்கிய பங்கும் வகிக்கிறது. திங்கட்கிழமைகளில் பெண்கள் ருதுவாகி இருந்தால் அவர்களின் தன்மை எப்படி இருக்கும் என்றால், அவர்கள் மிகவும் குளிர்ச்சியாக, அதாவது கங்கை எண்ணெய் போன்று பவித்திரமாக இருப்பார்கள். மிக நீண்ட ரோமங்களை கொண்டு இருப்பார்கள். எந்த ஒரு தீமை செயல்களையும் பவித்திரம் செய்து விடுவார்கள். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் வாக்கப்பட்டால் அந்த குடும்பத்தில் இவர் வருகையால் மிக பெரிய செல்வந்தனாகும் நிலைமை ஏற்படும். இந்த பெண்கள் பெண் குழந்தைகளை அதிகமாக பெற்றெடுப்பார்கள். கபம் போன்ற நோய்களால் பாதிக்கப்படுவார்கள். இந்த பெண்கள் எதற்கெடுத்தாலும் கற்பனை செய்து கொண்டு இருப்பார்கள் மற்றும் வெள்ளையான ஆடைகளை அணிய விருப்பப்படுவார்கள். வெண்மை தோற்றத்தினுடைய அணிகலன்களையும் அணிய விரும்புவார்கள். செவ்வாய்க்கிழமையன்று பெண்கள் ருதுவானால் அவர்கள் மிகவும் கடுமையான மனதினை உடைய பெண்களாக இருப்பார்கள். இவர்கள் சிவப்பு நிற ஆடையை அணிவதற்கு மிகவும் விருப்பப்படுவார்கள். இந்த பெண்களின் செயல்கள் எப்பொழுதுமே தவறான செயல்களாகவே அமையும். ஒரு தரித்திரம் நிறைந்த நிலைமை ஏற்படும். இவர்களை எந்த முடிவும் எடுக்க விடக்கூடாது. கணவன்கள் மட்டுமே ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும். இவ்வாறு இவர்கள் கையாள வேண்டும். இந்த பெண்களுடன் வாழும் குழந்தைகள் மற்றும் அவர்கள் சகோதரர்களுக்கு மிகவும் கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரும். செவ்வாய்க்கிழமையில் ருதுவான பெண்கள் அவர்களின் கணவன்மார்களாலேயே சிறப்பு அடைவார்கள். இவர்கள் சிவப்பு நிற ஆடை அணிவதற்கு மிகவும் விருப்பப்படுவார்கள். குறிப்பாக இவர்கள் தரித்திரம் நிறைந்த பெண்களாகவே இருப்பதால் இவர்களுக்கு குறைப்பிரசவம் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. புதன்கிழமைகளில் ஒரு பெண்கள் ருதுவானால் பெண்கள் மழையும் இன்பமான ஒரு மெல்லிய உடல் நலத்தை உடையவர்களாக இருப்பார்கள். எதற்கெடுத்தாலும் பயப்படும் தன்மை உடையவர்களாக இந்த பெண்கள் மிகவும் புத்திசாலியாகவும் இருப்பார்கள். இரக்க குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இந்த குணத்தால் இவர்கள் பல தீமைகள் அடையவும் வாய்ப்புகள் உண்டு. இந்த குணத்தை நீங்கள் தவிர்த்தல் வேண்டும். எந்த ஒரு செயலை இவர்கள் கண்டால் அதனை உடனடியாக அப்படியே செய்யும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். புதன்கிழமையில் ருதுவான பெண்கள் திறந்த வீட்டில் கஷ்டங்களையும் பின்பு கணவன்மார்கள் வீட்டில் அதிக லட்சுமி கடாட்சம் பொருந்தி செல்வங்கள் நிறைந்த பெண்களாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும். இவர்கள் பெற்றோர் விலையில் சில நஷ்டங்கள் ஏற்பட்டு ஆதலால் கணவன் வீட்டார்கள் இவர்களுக்கு பண உதவி, பொருள் உதவி இந்த பெண்களின் தாய் வீட்டுக்கு கொடுக்கக்கூடாது. வியாழக்கிழமை ஒரு பெண் ருதுவானால் அனைவரிடமும் ஒரு தாயைப் போலவே பழகுவார்கள். அனைவரிடமும் மிகுந்த அன்பு காட்டுவார்கள். கணவர்களுக்கு இவள் செய்யும் செயல்களால் அனைத்தும் இனியதாகவே தெரியும். இவர்கள் எப்பொழுதும் அமைதியாகவும் ஒழுக்கம் நிறைந்த பெண்களாகவும் அனைவரின் பார்வையில் தெரிவார்கள். அனைவரின் அன்பையும் இவர்கள் பெறுவார்கள். வீட்டில் பணம், வியாபாரம் சார்ந்த அறிவுரைகளை இவர்களிடமே கேட்டு கணவன்மார்கள் செயல்படுத்தி வெற்றி காண்பார்கள். இந்த வியாழக்கிழமை பெண்கள் பொன் பொருள் சகல செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ்வார் என்பது ஜாதகத்தில் விதியாகும். இந்த பெண்களுக்கு அடிக்கடி வியாதி தொற்று ஏற்படும். இவர்கள் திருமணமான பொழுதில் புத்திர பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுவார்கள். பிற்காலத்தில் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கும் வாய்ப்பினை உடையவள். வியாழக்கிழமையன்று ருதுவான பெண்கள் ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு பின்பு மிகப்பெரிய செயல்களை செய்து வெற்றி கண்டு மிகப்பெரிய செல்வந்தன் ஆகும் நிலை ஏற்படும். வெள்ளிக்கிழமையில் ஒரு பெண்கள் ருதுவானால் இவர்களுக்கு காமம் அதிகமாக உணர்ச்சிகளை உண்டாகும். தன் கணவன்மார்களுக்கு தாம்பத்தியத்தில் மிக பெரிய சுகத்தை கொடுக்கக்கூடிய பெண்களாக விளங்குவார்கள். பரதம், நடனம், சங்கீத கலைகள் போன்ற கலையில் சிறந்து விளங்குவராகும்.
ஆன்மீகத்தில் மிகுந்தவளாகவும் இருப்பார்கள். அந்த நீரை போன்று குளிர்ந்த கண்களாலும் வசீகர உடல் அமைப்புகளையும் கொண்டு இருப்பார்கள். இவர்களை திருமணம் செய்த ஆண்கள் இவர்கள் சொல் கேட்டு நடந்து கொண்டு இருப்பார்கள். வீட்டில் பெரியவர்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பவர்களாகவும் வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடிய தன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு பொன் பொருள் பணம் அனைத்தும் வசியமாகிவிடும். இவர்கள் ஒரு செல்வந்த நிலையிலேயே இருப்பார்கள். வெள்ளிக்கிழமை ருதுவான பெண்கள் தன் கணவனுக்கு பிறகு அமங்கலி ஆகியிருக்கும் நிலை ஏற்படும். நீண்ட ஆயுளையும் கொண்டவளாகவும் இருப்பார்கள். சனிக்கிழமை ஒரு பெண் ருதுவானால் இவர்கள் எப்பொழுதுமே ஒரு மந்தமான நிலையில் இருப்பார்கள். உடலால் கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்தும் பெண்களாக இருப்பார்கள். அந்த பெண் எவ்வளவு பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் வாக்கப்பட்டாலும் இவர்கள் உழைத்தே சாப்பிடக்கூடிய நிலை ஏற்படும். பித்த சம்பந்தப்பட்ட நோய்களும் அதிக மன கஷ்டங்களும் காணப்படுவார்கள். அந்த பெண்களுக்கு புத்த தோஷம், கணவன்மார்களுக்கு நோய்கள் ஏற்பட்டு இந்த பெண் கஷ்டப்படும் நிலை உண்டாகும். இந்த சனிக்கிழமையில் ருதுவான பெண்கள் கணவன்மார்களுக்கு சற்று வெறுப்புடன் இருப்பார்கள். அவர்கள் மீது பழி சுமத்தி எப்படியாவது இவர்களை துரைத்துவிட வேண்டும் என்று எண்ணம் ஆண்களுக்கு தோன்றும். பொதுவாக இந்த பெண்கள் கணவன்மார்களின் வீடுகளை விட பெற்றோர்களின் வீடுகளை அதிகம் நேசிப்பார்கள். இதனால் இவர்களுக்கு பெரும் துன்பங்கள் ஏற்படும். பெற்றோர் வீடுகள் இருக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு பெண் ருதுவானால் அந்த பெண் உடலானது அதிக வெப்பநிலையாக இருக்கும். அதாவது அதிக உஷ்ண நிலையில் இருக்கும். சூரியனின் பிரகாசம் பொருந்திய உடல் வாழ்வில் உடையவள். ஒரு செயலை விரைந்து முடிக்கும் தன்மையும் படபடப்பு தன்மை அதிகம் இருக்கும் பெண்களாக இருப்பார்கள். பொதுவாக இந்த பெண்களுக்கு புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். இவர்கள் எத்துறைக்கு சென்றாலும் அதில் வெற்றியே. இந்த ஞாயிற்றுக்கிழமை ருதுவான பெண்கள் உடல் பொன்னிறமாக இருக்கும். பளபளப்பு தன்மையாகவும் சுத்தமாகவும் இருப்பார்கள். இவர்களின் முகத்தில் வலது கண்ணில் மச்சம், தழும்பு போன்றவை அழகாக தென்படும். இவர்களின் வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில், திருமண காலத்திலும் முடிவு காலத்தில் சிறு சிறு தீமைகள் மட்டுமே உண்டாகும். மற்றபடி இவர்கள் செல்வந்தராக நிலைத்து இருப்பார்கள். இவர்களுக்கு புத்திர தோஷம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ருதுவான பெண்கள் மிகவும் விசேஷ தன்மை கொண்டவர்களாக அனைவர் மத்தியிலும் போற்றப்படுவார்கள். இவர்கள் திருமணத்திற்கு பிறகு அவர்களின் கணவர்கள் செயல்களால் மிகவும் நோய்வாய்ப்பட்டுவார்கள். இது போன்ற பலன்களை வைத்து எந்தெந்த கிழமைகளில் ருதுவான பெண்கள் ஆன்மீக மற்றும் தெய்வீக நம்பிக்கை மீண்டும் ஒரு முறையாக வழிபட்டு செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் தீமைகள் மிருதுவாக விலகிவிடும். குதிரை வேகத்தில் வரும் தீமைகள் ஆமை வேகத்தில் வந்து சேரும். எனவே மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நம் எல்லோருக்கும் விருப்பமான செல்வங்களை வாரி வழங்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் அவர்கள் எந்த இடங்களில் இருக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நாம் தினசரி உழைக்கும் போது ஒரு பெரும் செல்வத்தை நமக்கு கிடைத்தால் நல்லது, நன்றாக இருக்கும் என்று எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருப்போம். அப்படி செல்வ வளங்களுக்கு அதிபதியான ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் எந்தெந்த இடங்களில் இருக்கிறார் என்பதை பற்றி இங்கு காணலாம். நம் வீட்டின் அருகில் நெல்லி மரம் இருந்தால் அந்த நெல்லி மரத்தின் மகாலட்சுமி அவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். மேலும் வீட்டின் அருகில் வில்வ மரம் இருந்தால் அந்த வில்வ மரத்தின் மீது மகாலட்சுமி அவர்கள் இருப்பார்கள். நம் வணங்கும் மகாலட்சுமி ஒவ்வொரு நாளும் உன் குடும்பத்துடன் வணங்க வேண்டும். அதாவது பூசம் நட்சத்திரம் வரும் பௌர்ணமியில், குறிப்பாக தைப்பூசம் போன்ற ஒரு பெரிய நன்னாளில் மகாலட்சுமி வீட்டிற்கு வரவழைக்கலாம். நீங்கள் கழுத்தில் துளசி மணி மாலை போட்டு இருப்பவர்கள் என்றால் அந்த துளசி மணி மாலையில் மகாலட்சுமி அவர்கள் என்றென்றும் குடிகொண்டிருப்பார்கள். நாம் வீட்டில் உள்ள பெண்களின் தலைமுடியில், அதாவது முன் வயிறு என்று கூறக்கூடிய நெற்றியின் மேற்புறத்தில் மகாலட்சுமி, அந்த குங்குமம் வைக்கப்படுகின்ற இடத்தில் மகாலட்சுமி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எனவே தான் நம் வீட்டில் உள்ள திருமணமான பெண்களுக்கு நெற்றியின் வயிற்றில் குங்குமம் இட வேண்டும் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். அப்படி இடும்போது அவர்கள் சுமங்கலியாக இறைவனுக்கு தென்படுகின்றனர். அவர்கள் நீண்ட நாள் வாழ்வதற்காகவே இறைவன் அவர்கள்
மனதார வாழ்த்துகிறார். எனவேதான் திருமணமான பெண்கள் மறக்காமல் நெற்றியில் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது நவீன உலகம் என்று குங்குமம் வைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டாம். குங்குமம் வைத்து கொள்வது உங்களுக்கு ஒரு தனி சிறப்பு, தனிப்பெருமை. லட்சுமி அம்மன் உங்கள் குங்குமத்தில் குடிகொண்டிருப்பார்கள். நாம் எப்பொழுதும் ஒரு பூஜைக்கு பயன்படுத்துகின்ற, அதாவது நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துகின்ற வாழைப்பழம், மஞ்சள், மாவிளை, மாமரக்குச்சி, தாமரைப்பூ, செவ்வந்திப்பூ, வெற்றலை, இது போன்ற அனைத்துமே லட்சுமி அவர்கள் குடிகொண்டிருப்பார்கள். எனவே இதன் மதிப்பு நாம் ஒரு நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தும் போதே தெரியும். இது அனைத்துமே ஒரு உயர்ந்தவை ஆகும். எனவேதான் இவற்றை அனைத்துமே ஒரு நல்ல காரியங்களுக்கு, சுப காரியங்களுக்கு நாம் தினமும் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி மஞ்சள், சந்தனம், இது போன்ற அனைத்து மகாலட்சுமி அவர்கள் குடிகொண்டிருப்பார்கள். எனவேதான் நம் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளை மஞ்சள் பூசி குளிக்குமாறும் சந்தனம் போன்றவற்றை ஆண்கள் நெற்றியில் இட வேண்டும் என்றும் பெரியவர்கள் கூறுகிறார்கள். அதுவே ஒரு திருமணம் போன்ற ஒரு நல்ல சுப காரியங்கள் நடக்கும் போது நமக்கு அனைவரும் தெரிந்த ஒன்று, மஞ்சள் அரிசி கொடுப்பார்கள். என்ன அர்த்தம் என்றால், இந்த மஞ்சளின் நிறம் போன்று நம் வாழ்க்கை ஒரு பொன்னிறமாக அழகாக அமைய வேண்டும். இந்த திருமண தம்பதிகள் மட்டுமல்ல, அங்கு திருமணத்திற்கு வந்திருக்கின்ற அனைத்து உறவினர்கள், நண்பர்கள் போன்றவருமே இது போன்று சிறப்பாக வாழ்க்கை அமைய வேண்டும் என்பது அதன் பொருள். மேலும் நம் சந்தனத்தை வணங்கும் ஒரு பொருளாகவே பார்க்கிறோம். சந்தனம் இருக்கின்ற ஒரு வீடானது மணக்கும் என்றென்றைக்கும். அதே மாதிரி சந்தனம் இல்லாத ஒரு நல்ல காரியங்கள் நடைபெறாது. அந்த அளவு சந்தனம், மஞ்சள் அனைத்துமே லக்ஷ்மி தேவி குடிகொண்டிருப்பார்கள். அதே மாதிரி கருந்துளசியில் லட்சுமியும் விஷ்ணு பெருமானும் 2 பேரும் ஒரே இடத்தில் வாசம் இருக்கின்றனர். இதனால் தான் நம் முன்னோர்கள் பழங்காலத்திலிருந்து ஒரு கூறப்பட்ட உண்மை, வீடு என்று ஒன்று இருந்தால் அதன் முன் மாடம் ஒன்று அமைத்து துளசி செடியை இந்த மாடத்தில் வைத்து வளர்த்து வர வேண்டும். இது இறைவனை நம் வீட்டிற்கு அழைக்கும் நிகழ்வாகும் என்று கூறி வாருங்கள். மேலும் அந்த துளசி மாடத்திற்கு ஒரு நல்ல விளக்கினை ஏற்றி காலையிலிருந்து நம் வீட்டு பெண் பிள்ளைகள் நன்றாக குளித்துவிட்டு அந்த துளசி செடிக்கு விளக்கு ஏற்றி நம் வணங்கும் அந்த இறைவனை மனதார போற்றி துளசி ஸ்தோத்திரம் சொல்லி வரவேற்க வேண்டும். அப்படி செய்யும் நம் வீட்டு குழந்தைகளுக்கு அவர்களின் முகம் மட்டுமல்ல, மனதும் உற்சாகத்துடன் அன்றைக்கு நாள் சிறப்பான நாளாக அமைய லக்ஷ்மி தேவி அவர்கள் நம் வீட்டு பெண் பிள்ளைக்கு ஆசியை வழங்குவார்கள் என்பது நம் முன்னோர்களின் உண்மையான கணிப்பு. எனவே நம் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு நாங்கள் கூறியுள்ள இது போன்ற சில விஷயங்கள் லட்சுமி தேவி அவர்கள் குடிகொண்டிருப்பார்கள். எனவே அதனை நாங்கள் விளக்கியுள்ளோம். இந்த முறைகளை, இந்த காணொளியை பார்த்து இவற்றை அனைத்தும் நம் வீட்டு குழந்தைகள் அனைவருமே சரி பின்தொடர்ந்து ஒரு நல்ல செயலில் ஈடுபட வேண்டும். லக்ஷ்மி தேவி அம்மன் அருளை நீங்கள் அனைவருமே பெற வேண்டும் என்று தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக மனதார வாழ்த்துகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, பெண்களுக்கு உண்டாகும் கடுமையான மாதவிடாய் வலியை போக்கும் பரிகார முறையை பற்றி இந்த காணொளியில் காணலாம். பூமியில் பிறந்த அனைத்து பெண்களும் ஒரு கடுமையான மனவேதனையில் தள்ளக்கூடிய ஒரு விஷயமாக மாதவிடாய் சுழற்சி உள்ளது. இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மாதவிடாய் சுழற்சியின் போது அடிவயிற்றில் ஒரு கத்தியை எடுத்து கீறி கிழிப்பது போன்று உடலில் மனப்பதற்றம், எப்போதும் கோபமுடன் இருக்கச் செய்வது போன்ற மனநிலைகளை ஏற்படுத்தி தரும் கடுமையான மனவேதனையும் பெண்களுக்கு தரும். இது ஒரு நிகழ்வாக அமைகிறது. மேலும் ஒற்றை தலைவலி, கை கால் வலி போன்ற அசதிகள் ஏற்பட பெண்கள் சொல்ல முடியாத துயரங்களை என்றென்றும் அனுபவித்து வருகின்றனர். இவ்வாறு இருக்கும் பெண்களுக்கு அவர்களுக்கு ஏற்படும் இயற்கையான அந்த கடுமையான வலியிலிருந்து விடுபட வைக்கும் துர்க்கை அம்மன் வழிபாடு பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு மாதவிடாய் ஏற்படுகின்ற காலத்திற்கு முன்னால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில்
துர்க்கை அம்மன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு பூஜை செய்து துளசி மாலை மற்றும் நல்லெண்ணெய் மற்றும் ஊற வைத்த வெந்தயம், மேலும் அதனுடன் ஒரு கைப்பிடி அளவு எள்ளு, சிறிய கருப்பட்டி வெல்லம், உளுந்தங்கஞ்சி போன்றவற்றை செய்து, இந்த உளுந்தங்கஞ்சியை நீங்கள் செய்யும்போது இதன் சுவை அதிகரிப்பதற்காக சர்க்கரை போட வேண்டாம். இவை அனைத்துமே துர்க்கை அம்மனுக்கு படையலிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்று இதனை படையலிட வேண்டும். தொடர்ந்து 6 மாதங்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை இது போன்ற நாட்களில் துர்க்கை அம்மனுக்கு இந்த அனைத்தையும் படையலிட்டு நாங்கள் மேலே கூறியுள்ள நல்லெண்ணெய் தெய்வத்திற்கு படைத்த பின் மாதவிடாய் வலி அதிகமாக வீட்டில் இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு அவர்கள் குளிக்க செல்லும் வேளையில் இந்த அம்மனுக்கு படையலிட்ட நல்லெண்ணெய் உடல் முழுவதும் பூசி நன்றாக குளிக்க செய்ய வேண்டும். மேலும் அம்மனுக்கு படையலிட்ட உளுந்தங்கஞ்சி, அதனுடன் இரவு முழுக்க ஊற வைத்த வெந்தயம், இதனையும் மாதவிடாய் அதிகமாக இருக்கும் நம் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகள் சாப்பிட வழங்க வேண்டும். மேலும் துர்க்கை அம்மன் சில மந்திரங்களை நாங்கள் கூறுகிறோம், அதனை நீங்கள் தினமும் கூறி வாருங்கள். துர்க்கை அம்மன் மந்திரங்கள்: ஸ்வர்வ பாத வினிர்முக்தோத இன் தானிய சுதான்வித மனுஷ்யோ மத்ர ஷாப்தேன் விஷ்யத்தின சந்தேக. இந்த மந்திரத்தினை முறையாக உச்சரிக்க வேண்டும். வீட்டில் உள்ள பெண் குழந்தைகள் மாதவிடாய் வலி வரும்போது ஒன்றும் பயந்து கொள்ள வேண்டாம். பொறுமையுடன் நம் தாயை மனதார வணங்கி கொண்டு அந்த துர்க்கை அம்மன் எப்பொழுதும் நம்முடன் வருவார்கள். மேலும் நாங்கள் கூறியுள்ள அந்த நல்லெண்ணெயை ஒவ்வொரு முறையும் நீங்கள் குளிக்கும்போது உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நன்றாக பூசி குளியுங்கள். இப்படி நாம் குளிக்கும்போது அந்த அம்மனின் ஆசை நம்மிடம் கிடைத்து நம் உடம்பில் உள்ள உடல் சூடு அனைத்துமே தளர்ந்து நம் உடலானது சாதாரண ஒரு வெப்பநிலைக்கு மாறும். எனவே நாங்கள் கூறியுள்ள பரிகார முறைகளை நம் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு செய்ய சொல்லுங்கள். அவர்களுடன் உறுதியாக பெற்றோர்கள் நெல்லுங்கள். கண்டிப்பாக இந்த முறைகள் வெந்தயம், உளுந்து கஞ்சி இது போன்ற உணவுகளை அதிகம் எடுத்து கொள்ள வேண்டும். அம்மனுக்கு படையலிட்டு உங்களுடைய மாதவிடாய் வலி குறைவதற்கு அம்மன் துணை புரிவோம். நம் வீட்டு பெண் குழந்தைகளுக்கு வாழ்க்கை சிறப்பாக அமைய தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, நாம் தினசரி இறை வழிபாட்டை வேண்டுவதற்காக குத்து விளக்கு ஏற்றி வருகிறோம். அப்படி இந்த குத்து விளக்கினை ஏற்றும் போது ஏற்படுகின்ற பலன்கள் மற்றும் பயன்படுத்துகின்ற விளக்கு திரியின் பலன்கள் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். நாம் அன்றாடம் பூஜை அறையில் இறைவனை வழிபாடு செய்வதற்காக வீட்டில் உள்ள பெண்கள் அனைவருமே சரி, இறை வழிபாட்டிற்காக குத்து விளக்கினை பயன்படுத்தும் முன்னோர்கள் பழக்க வழக்கம் இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு ஒவ்வொரு இறைவனையும் நம் மனதார வழிபடும்போது நம் குத்து விளக்கு ஏற்றும் அந்த அற்புதமான சுடரொளியை இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். அந்த சுடர் ஒளியில் இருந்து நமக்கு ஜோதி வடிவில் நமக்கு காட்சி தருகிறார். அப்படி அந்த குத்து விளக்கில் உள்ள பலன்கள் பற்றி பார்க்கலாம். பொதுவாக நீங்கள் ஏற்றுகின்ற குத்து விளக்கின் தீபமானது கிழக்கு முகமாக இருந்தால் நீங்கள் ஏற்றினால் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து துன்பங்களும் நீங்கி ஒரு வசீகரம் உண்டாகி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறும் என்பது இதன் பொருள். இரண்டாவதாக, மேற்கு முகமாக நீங்கள் குத்து விளக்கு ஏற்றும் போது இதன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கிரகதோஷம் போன்றவை ஏற்படும். மேலும் தேவையில்லாமல் பங்காளிகளால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மோதல் போக்கினை ஏற்படுத்தும். இது போன்ற புதிதான பிரச்சனை ஏற்படும். மூன்றாவதாக, தெற்கு முகமாக உங்கள் குத்து விளக்கு நீங்கள் இறைவனுக்கு ஏற்றும்போது அபசகுணம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நடைபெறும். எனவே தெற்கு முகமாக என்றைக்கும் ஏற்றாதீர்கள் விளக்கினை. நான்காவது, நீங்கள் நான்காவதாக நீங்கள் வடக்கு முகமாக உங்கள் குத்து விளக்கினை பூஜை அறையில் ஏற்றும்போது கல்வி மற்றும் நல்ல காரியங்களில் ஒரு அழகான சுபகாரியங்கள் ஏற்படுகின்ற தடைகள் அனைத்துமே விரைவில் நீங்கும்.
நீங்கள் ஒரு ஏழ்மை நிலையில் உள்ளவராக இருந்தால் விரைவில் பணக்காரன் அதாவது செல்வந்தனாகி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுடைய நிறைய செல்வங்கள் தேடி வரும் என்பது இதன் பொருள். முடிந்த அளவு குத்து விளக்கினை உங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் ஏற்றும்போது கிழக்கு மற்றும் வடக்கு முகமாக ஏற்றச் சொல்லுங்கள். இறைவனால் நமக்கு நல்ல வளங்கள் மற்றும் வாழ்க்கையில் அளிப்பார்கள். இந்த 2 முகமாக நீங்கள் ஏற்றும்போது, நீங்கள் குத்து விளக்கு ஏற்றும்போது விளக்கு திரியானது நீங்கள் ஒரு தாமரை தட்டில் அதன் திரியை போட்டால் உங்களை அடுத்த ஜென்ம பாவங்கள் அனைத்துமே நிறைந்த ஒரு நல்ல பாதையில் உங்கள் வாழ்க்கை அமையும். மேலும் நீங்கள் புதிதாக வாங்கிய மஞ்சள் சேலை துண்டில் திரி போட்டால் உங்கள் கணவன் மனைவிக்கு இருவருக்கும் இடையே உள்ள தாம்பத்திய தகராறு எதுவாக இருந்தாலும் அது நீங்கும். இதன் பொருளாகும். அதுவே நீங்கள் வாழைத்தண்டு நூல் திரியை போட்டால் உங்களுடைய சொந்த குலதெய்வமான குலதெய்வத்தின் குற்றங்கள் அனைத்தும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு இலக்கினை அடைவீர்கள். அடுத்ததாக நீங்கள் வாங்கிய ஒரு புது வெள்ளை வஸ்திரம் அதில் பன்னீர் விட்டு நன்கு உலர வைத்து திரி போட்டால் உங்கள் வீட்டில் நீங்கள் நிறைய இறை வழிபாடு இவ்வாறு செய்யும்போது அந்த லட்சுமி தேவியானவள் லட்சுமி கடாட்சம் தோன்றி உங்கள் வீட்டில் உள்ள மூதேவி முழுவதுமாக அகன்று விடுவாள் என்பது இந்த விளக்கு திரியின் பயன்கள் ஆகும். எனவே மக்கள் அனைவரும் நாங்கள் கூறிய இந்த குத்து விளக்கு மற்றும் விளக்கு திரியின் பலன்கள் முறையாக பின்பற்றி வாழ்க்கையில் சிறப்படைய எங்களுடைய தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது நாகதோஷம் அல்லது சர்ப்பதோஷம் பெண்கள் சபனை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். பெண்களுக்கு நாம் செய்யும் பெரும் தீமைகளால் இந்த சர்ப்பதோஷம் உருவாகிறது. மேலும் கடவுள்களுக்கு இணையாக கருதப்படும் கன்னி பெண்களை திருமணம் செய்வதாக சொல்லி அவர்களை ஏமாற்றுவது பெருந்தீமையாகும். மேலும் தன் நண்பனின் மனைவி ஏதேனும் குற்றம் புரிந்திருந்தால் அவர்களை நிர்பந்தப்படுத்தி அவர்களை பாழ்படுத்துவது. நாம் ஏதேனும் உயர் பதவியில் இருந்தாலும் நம்மிடம் அதிக செல்வங்கள் இருந்தாலும் அதனை பயன்படுத்தி நமக்கு கீழே பணிபுரியும் பெண்களை ஏமாற்றுவது. மேலும் காதல் தோல்வி அடைந்த பெண்கள், திருமணமாகி விதவி பெண்கள், வாழாமல் வீட்டில் இருக்கும் பெண்கள், இந்த பெண்களிடம் நான் நன்றாக வாழ வைப்பேன், தங்களை நன்றாக பார்த்து கொள்வேன், இது போன்ற பொய்களை கூறி அவர்களை ஏமாற்றி நடுத்தெருவில் விட்டு செல்வது. மேலும் தெருக்களில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களை துவம்சம் செய்வது. தன்னிடம் காதல் வசப்பட்டு நம்பி வரும் பெண்களை ஏமாற்றுவது. மேலும் கல்விக்கு செல்லும் சிறுமிகளை கெடுப்பது முதல் மற்றும் மனைவி இருக்கும்போதே 2வது மனைவியை திருமணம் செய்து கொண்டு வந்து அந்த பெண்களின் மனதை கொள்வது. இவையெல்லாம் சர்ப்ப தோஷத்தை உண்டாக்கும் காரணங்கள் ஆகும். இந்த சர்ப்ப தோஷத்தால் அந்த ஆண்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் என்று விரிவாக இந்த காணொளியில் காணலாம். திருமணம் செய்து கொண்டு வந்து சில மாதங்களிலேயே மனைவி கள்ள தொடர்பு வைத்து பலவிதமான அவமானத்தை இந்த ஆண்களுக்கு ஏற்படுத்துவார்கள். மேலும் சந்தோஷமாக இருக்கின்ற மனைவி இடத்தில் எதுக்கெடுத்தாலும் சண்டைகள் வந்து கொண்டே இருக்கும். கணவர் தன் மனைவியை சுகத்துக்கு தானே ஆள் தேடி வந்து தரும் நிலை ஏற்படும். தன்னுடைய தாய் சகோதரியிடம் மன ஒற்றுமை இருக்காது. கணவன் மனைவியிடத்தில் நல்ல மகிழ்ச்சியும் இருக்காது. அதே அளவு பிளவும் இருக்காது. இது போன்ற கடும் விளைவுகளை நாகசர்ப்ப தோஷம் ஏற்படுத்தும். இதற்குரிய பரிகாரத்தை விரிவாக பார்க்கலாம். இந்நிலையில் நமது தெருக்களில் திருமணமாகாத நடுத்தர மற்றும் ஏழை குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு நம்மால் முடிந்தால் திருமணம் செய்து வைக்கலாம். மற்றும் குடும்ப சூழ்நிலையில் மிகவும் பின்தங்கி ஏழை பெண்களுக்கு உடுக்க உடையும் உண்ண அன்னதானமும் செய்யலாம். மேலும் விழா காலங்களான பௌர்ணமி நாட்கள் அன்று அம்மன் கோயில்களுக்கு சென்று அன்னதானம் செய்தோ அல்லது அன்னதான பொட்டலங்கள் வாங்கியோ அன்னதானம் செய்யலாம். மேலும் ராகு
கேதுகளுக்கு பௌர்ணமி அமாவாசை என்று சிறப்பு வழிபாடு பூஜைகள் செய்யலாம். நாக பிரதிஷ்டைக்கு வெள்ளிக்கிழமை அன்று நம்மால் 20 தீபமும் முடிந்தால் சந்தன காப்பு, மஞ்சள் காப்பு, அலங்காரங்கள் செய்து வழிபடலாம். மேலும் பிரசித்தி பெற்ற ஈசன் கோயில்களுக்கோ அல்லது நம் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று நாக பஞ்சமி அன்று நவகிரகத்துக்கு தீபமேற்றி பெண்களுக்கு கற்கண்டு, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ சேர்த்த பால் தானம் கொடுத்து வழிபடலாம். மேலும் நமது அருகில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய மருத்துவ செலவையும் நாம் ஏற்றுக்கொண்டு அதை செய்யலாம். மேலும் செவ்வாய்க்கிழமை அன்று அம்மனுக்கு வேப்பிலை பாவாடை அணிவித்து சுண்டல் போன்றவற்றை தானம் செய்யலாம். மேலும் தங்களிடம் பணம் எதுவும் இல்லை, எங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று நினைப்பவர்கள் பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு விளக்கை எடுத்து தீபமேற்றி விநாயகர் அகவல், கருடப்பத்து இவற்றை படித்து வழிபாடும் செய்யலாம். இவ்வாறு செய்து வழிபட நாகதோஷ சர்ப்பதோஷம் நிவர்த்தி அடையும். பொதுவாக நாகதோஷம் உள்ள ஆண்கள், அதாவது நாகதோஷம் இருக்கின்ற ஆண்களுக்கு நாகதோஷம் உள்ள பெண்களையே திருமணம் செய்து வைக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் மட்டுமே அந்த வாழ்க்கை ஒரு வெற்றிகரமாக அமையும் என்பது சான்றோர்களின் வாக்கு. நாங்கள் கூறியுள்ள இந்த பரிகார முறைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் வளம் பெற தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம். மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பெண்களுக்கு உண்டான கன்னி பூஜைக்குரிய பொருட்கள், ஒவ்வொரு இறைவனை பூஜிக்கும் ஸ்லோகம் ஆகியவற்றை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். 2 பூஜைகளை செய்து முடித்துவிட்டு, அதாவது கும்ப பூஜை, யாக பூஜை இரண்டையும் முடித்துவிட்டு அடுத்து பெண்களாக இருக்கக்கூடிய கன்னியர்களை பூஜிக்க வேண்டும். குறிப்பாக 2 வயது முதல் 10 வயதுக்குட்பட்ட கன்னியர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அவர்களில் மொத்தம் 9 பேர் இருக்கும் வரை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அந்த 9 கன்னியர்களில் குமாரி, திருமூர்த்தி, சண்டிகா, சாம்பவி, துர்கா, ரோகிணி, காளி, சுபத்திரா ஆகிய பெயர்களை சூட்டி அவர்களுக்கு ஸ்ரீரஸ்து, சுபயுக்தம் போன்ற சொற்களை முதலாக கொண்ட அவர்களுக்கு மந்திரங்களை கூறி நாம் பூஜிக்க வேண்டும். இதற்குரிய பூஜை பொருட்கள்: மாவிலை, மஞ்சள் பொடி, குத்துவிளக்கு, மணை, எண்ணெய், நெய், புஷ்பம், அரிசி, நெல், அட்சதை, வாழை இலை, சந்தனம், தயிர், குங்குமம், தேன், பால், கும்பகலசம், முப்பிரி நூல், சாம்பிராணி, ஊதுபத்தி, கற்பூரம், பச்சை கற்பூரம், போடுவதற்கு தேவையான பொன், தேங்காய், பழம், பாக்கு, உதிரி புஷ்பம், மஞ்சள், பானகம், சூச்சரம், துளசி, தூபக்கால், வஸ்திரம், நிவேதன அன்னம், தாம்பாளம், சுண்டல் ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்து இந்த பூஜையை நாம் தொடங்க வேண்டும். இதற்குரிய நிவேதான பொருட்கள்: நவராத்திரி பூஜையில் கட்டாயம் ஒவ்வொரு நாளும் 3 சித்திரானங்கள் வைத்தல் வேண்டும். அது சாலச் சிறந்தது. மேலும் சுண்டல், பானகம் வைத்தலும் சிறப்பு. இதற்குரிய 3 நாட்கள்: பானகம், தயிர் சாதம், எள்ளு சாதம், பால நைவேத்தியம் செய்ய வேண்டும். அடுத்து இந்த 3 ஸ்லோகங்கள் நாம் பூஜிக்க வேண்டும். முதல் நாள் ஸ்ரீ குமாரியை பூஜிக்கும் ஸ்லோகம்: குமாரஸ்ய தத்வானி யாஸ் ருதச்சமி லீலையா காதி நபிஷேய தேவாம்ச தாத் குமரியும் பூஜையாம் யாகம். இந்த குமாரியை பூஜிப்பதால் குடும்பத்திலுள்ள வறுமை நீங்கும், குடும்ப பகை விலகும், நம்முடைய குடும்பத்தில் ஆயுள் விருத்தியாகும், செல்வம் செழிப்பு அதிகமாகும். 2ஆம் நாள் இந்த திருமூர்த்தியை பூஜிக்கும் ஸ்லோகம்: தத்வாதிபி ஸ்திரிமூர்த்தி யாத்ரித்யா ஜலர்மிகா சத்வாதிபி ஸ்திரிமூர்த்தி யதர்த்தயா தௌத்ஹினத்
நவாஸ்வ ரூபிணி திரிகால ஸ்வாபியன்ஷி சக்தி ஸ்திரி மூர்த்தியாம் பூஜையாம் யாகம். திரிமூர்த்தியை பூஜிப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள்: தன தானிய சம்பத்துக்கள் அதிகமாக கிடைக்கும் மற்றும் நம் குடும்பத்தில் புத்திரி விருத்தி உண்டாகும். குலம் நம் குடும்பத்தில் தலைக்கும். 3ஆம் நாள் கல்யாணியை பூஜிக்கும் இந்த ஸ்லோகம்: கல்யாண காரிணி நித்யம் பகத்ஞானம் பூஜிதா நிஷம் பூஜையா மெக தாம்பத்யகா கல்யாணியும் ஸ்வர்காமதாம். கல்யாணியை பூஜிப்பதால் நம் குடும்பத்தில் கல்வி அறிவு சித்திக்கும். நம் குடும்பத்தில் அரசாங்க ஆதரவு கிடைக்கும். அரச வாழ்வு சுகபோக வாழ்வு அமையும். 4ஆம் நாள் ரோகிணியை பூஜிக்கும் ஸ்லோகம்: ரோஹன் ஸ்ரீ சீத பிஜாதி பிரக்ய ஜன்ம சகஞ்சித நிவ யாதேவி சர்வ பூஜதனாம் ரோஹிணியும் பூஜையாம் யாகம். ரோகிணியை பூஜிப்பதால் நம் குடும்பத்தில் நோய் நொடியின்றி சுகவாழ்வு அமையும். தீராத நோய் நம் குடும்பத்திற்கு தீரும். 5ஆம் நாள் ஸ்ரீ காளியை பூஜிக்கும் ஸ்லோகம்: காளி காளைய தேவ சர்வம் பிரம்மாண்டகம் ஷரஜரஹராம் கால்பந்த் ஷமய யாதாம் காளிகாம் பூஜையாம் யாகம். ஸ்ரீ காளியை நாம் பூஜிப்பதால் குடும்பத்தில் பங்காளி பகை அழியும். தீராத பகை தீரும். வீண் ஒம்புகள் குடும்பத்தில் அடிக்கடி வந்தால் அது விலகும். 6ஆம் நாள் ஸ்ரீ சண்டிகையை பூஜிக்கும் ஸ்லோகம்: சண்டிகாம் ஷண்டரூபாஞ்ச ஷண்டமுண்ட விநாஜிம் நீம் தா சண்ட பாஜாஹரி நீம் சண்டிகாம் பூஜையாம் யாகம். ஸ்ரீ சண்டிகையை நாம் பூஜிப்பதால் வறிய நிலை மாறும். சேர்ந்த செல்வம் அனைத்தும் நிலைக்கும். 7ஆம் நாள் ஸ்ரீ சாம்பவியை பூஜிக்கும் ஸ்லோகம்: அகாரநாத் ஸ்ரீமுத் புத்திர் யாஞ்சமகை பகித் கிர்த்தகா யாஷ்யகாம் தாம் சீகர் தாஜ் தேவிகிம் ஷாம்பவீம் பூஜையாம் யாகம். ஸ்ரீ சாம்பவியை பூஜிப்பதால் வெற்றி மேல் வெற்றி நமக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட நிலை நம் குடும்பத்தில் உருவாகும். அரச வாழ்வு கிட்டும். 8வது நாள் ஸ்ரீ துர்க்கையை பூஜிக்கும் ஸ்லோகம்: துர்காத் ராயதி பச்சயம் யாஷ த சுதர்காடி நாகினி துர்ச்சுஞ்சய சர்வதேனாம் தாம் துர்காம் பூஜையாம் யாகம். ஸ்ரீ துர்க்கையை பூஜிப்பதால் தீய சக்திகள் நமக்கு அழியும். செய்வினை கோளாறுகள் பில்லி சூனியம் போன்றவை விலகும். தாமாகிய வேலைகள் உடன் நடக்கும். பகைவர்கள் விரைவில் அழிவர். 9ஆம் நாள் சுபத்திரையை பூஜிக்கும் ஸ்லோகம்: ஸ்ரீபத்திராணித பக்தனாம் குருதே பூஜித ஷதா அபத்திரா நாஷிம் நீம் தேவிஹீம் ஸ்பத்தரணாம் பூஜையாம் யாகம். சுபத்திரையை பூஜிப்பதால் வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்வாள். மன அமைதி குடும்பத்தில் கிடைக்கும். நினைத்த செயல்கள் காரியங்கள் தடையின்றி நமக்கு நடக்கும். இவ்வாறு பூஜிக்க வேண்டும். மேலும் எந்த கிழமையில் பூஜையை தொடங்குகின்றோமோ அந்த கிழமையிலேயே நாயகரின் ஸ்லோகத்தையும் பிறகு அபிராமி அந்தாதி பாடல்களையும் சௌந்தர்ய லகரியையும் சொல்லியும் தெரியாதவர்கள் ஒளி நாடாவை ஒலிக்க செய்யலாம். பூஜை செய்யலாம். கன்னியர்கள் பூஜைக்கு கன்னியர்களை தேர்வு செய்யும் போது உரோமங்கள் கைகாலில் அதிகம் இல்லாத பெண்களை தேர்வு செய்யவும். தனது இனத பெண் அன்றி வேறு இன பெண்ணையும் தேர்வு செய்யலாம். பெண்கள் கிடைக்காவிடில் பெண்கள் இருப்பதாக பாவித்து பூஜை செய்யவும். பூஜைக்குரிய நிவேதான பொருட்கள்: நவராத்திரி பூஜையில் கட்டாயம் ஒவ்வொரு நாளும் 3 சித்திரானங்கள் வைத்தல் வேண்டும். மேலும் சுண்டல் பானகம் வைத்தாலும் மிக சிறப்பு. முதல் 3 நாட்கள் எள்ளு சாதம், பானகம், எலுமிச்சை பழசாதம், தயிர் சாதம் போன்ற நெய்வேத்தியங்கள் செய்வது சிறப்பு. அடுத்த 3 நாட்கள் சர்க்கரை பொங்கல், பானகம் நெய்வேத்தியம், பால் சாதம், கற்கண்டு போன்றவை செய்ய வேண்டும். கடைசி 3 நாட்கள் வெண்பொங்கல், கற்கண்டு சாதம், பால் சாதம்,
பானக நைவேத்தியம் செய்ய வேண்டும். ஸ்ரீ தேவியர்களுக்கு உகந்த மலர்கள் மஞ்சள் நிற, செந்நிற, நீல நிற மலர்களை உபயோகப்படுத்தவும். அடுத்த 3 நாட்களுக்கு செந்தாமரை, ரோஜா, செண்பகம், வில்வம் இம்மலர்களை பயன்படுத்துவது மிக சிறப்பு. கடைசி 3 நாட்களுக்கு துளசி, நத்தியவாட்டை, முல்லை, மல்லிகை, வெண்தாமரை இம்மலர்களை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பானதாகும். ஸ்ரீ தேவியர்களுக்கு ஸ்துதி பாடல்கள். முதல் 3 நாட்கள் துர்காஸ்வரகம் இது போன்ற முறைகளை பயன்படுத்தி இந்த கன்னி பூஜையை செய்யுங்கள். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நம் காணொளியில் காண விரும்புவது, ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக அமைகிறது. பொதுவாக ஒரு திருமணம் நடைபெற திருமண பொருத்தம் ஒரு முக்கிய நிகழ்வாக அமைகிறது. அப்படி ஆணோ அல்லது பெண்ணோ திருமணம் செய்து பார்க்கும்போது நாம் ஜோதிடர்களிடம் ஜாதகம் பார்க்க சொல்வோம். அப்படி அவர் ஜாதகத்தை பார்த்துவிட்டு 10க்கு 7 பொருத்தம், 10க்கு 5 பொருத்தம் என்று சொல்வார்கள். மேலும் சில ஜோதிடர்கள் 14க்கு 10 பொருத்தம் என்று சொல்வார்கள். இப்படி ஜோதிடர்கள் கூறும்போது நாம் அதிக பொருத்தம் வரும் நபர்களுக்கு நாம் திருமணம் செய்து வைப்போம். இவ்வாறு இந்த பொருத்தத்திற்கு என்ன பலன் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். திருமண பொருத்தத்தில் மொத்தம் 14 பொருத்தங்கள் உள்ளன. அவற்றில் முதல் தினப்பொருத்தம். இந்த தினப்பொருத்தம் கல்யாணமாகி இருக்கும் தம்பதிகளுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். நீண்ட நாள் வளமாக வாழவும் வழிவகுக்கும். அடுத்ததாக இரண்டாவதாக காணப்படும் கணப்பொருத்தம். இந்த கணப்பொருத்தம் இருந்தால் எதிரிகளின் மனநிலை, அவர்களின் இருந்து வரும் அச்சங்கள் அனைத்தும் கண்டறியப்படும். எதிரிகளின் குணங்களையும் நாம் ஆராய்ந்து விடலாம். மூன்றாவதாக நாம் காணப்படுவது மகேந்திர பொருத்தம் எனப்படும். இந்த மகேந்திர பொருத்தம் இந்த திருமண தம்பதிகளுக்கு இருந்தால் அவர்களுக்கு பிறக்கும் புத்திர செல்வங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். நான்காவதாக நாம் காணப்படும் பொருத்தம் ஸ்ரீ தீர்க்கம். இந்த பொருத்தம் இருந்தால் திருமணத்திற்கு பிறகு நாம் திருமண தம்பதிகள் எவ்வாறு செல்வ நிலையில் எவ்வாறு திகழ்ந்து வருவார்கள் என்பது பற்றி அறிய உதவும். ஐந்தாவதாக யோனி பொருத்தம். திருமண தம்பதிகளுக்கு இந்த யோனி பொருத்தம் மிகவும் அவசியமான ஒன்று. இந்த யோனி பொருத்தம் இருந்தால் மட்டுமே தாம்பத்தியத்தில் எவ்வாறு இருவரும் சேர்ந்து வாழ்கிறார்கள் என்பது பற்றி தெரியும். தாம்பத்தியத்தில் இருவரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே அவர்களின் வாழ்க்கை ஒரு சுகம் அடையும். அடுத்ததாக ஆறாவது ராசி பொருத்தம். இந்த திருமண தம்பதிகளுக்கு முக்கியமாக இந்த குழந்தை பாக்கியம் மிகவும் தேவை. இந்த குழந்தை பாக்கியத்தை பற்றி தெரிந்து கொள்ள இந்த ராசி பொருத்தம் பார்க்கப்படுகிறது. ஏழாவதாக நாம் பார்ப்பது ராசி அதிபதி பொருத்தம். எதிர்காலத்தில் வரும் உறவுகளின் பலன் அறியும் மற்றும் அவர்களின் குழந்தைகளை பற்றி நிலைமையும் அறியலாம். எட்டாவதாக வசிய பொருத்தம். ஒருவருக்கொருவர் பாசம் மலையில் நினைந்து வசியப்பட்டு கொள்வது இந்த வசிய பொருத்தம் ஆகும். இந்த வசிய பொருத்தம் திருமண பொருத்தத்தில் மிகவும் ஒன்று. ஒன்பதாவதாக ரச்சு பொருத்தம். இதைத்தான் நாம் மாங்கல்ய பொருத்தம், அதாவது கயிறு பொருத்தம் என்று கூறுவார்கள். இந்த பொருத்தம் தான் முதலாவதாக கூடி வர வேண்டும். 10ஆவதாக வேதை பொருத்தம். ஆண் பெண் நட்சத்திரங்கள் பகையாக இருப்பது, அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு காட்டுவது பற்றி இந்த பொருத்தத்தில் அறிந்து கொள்ளலாம். 11ஆவது நாடி பொருத்தம். மாங்கல்ய பலன் அதிகமாக கிடைக்கப் பெறுவது பற்றி தெரியலாம். 12ஆவதாக விருட்ச பொருத்தம். இந்த பொருத்தம் என்னவென்றால், ஒருவருக்கொருவர் வசியப்பட்டு வாழ்வது, விட்டு கொடுத்து வாழ்வது, வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியாக வாழ்வதும் மனப்பக்குவத்தை பற்றியும் குறிக்கும் இந்த விருட்ச பொருத்தம் ஆகும். 13ஆவதாக கோத்திர பொருத்தம். தன் குடும்பத்தில் உள்ள தலைமுறையின் உறவுகளை பற்றி இந்த பொருத்தத்தில் விரிவாக தெரியும். 14ஆவதாக பஞ்சபூத பொருத்தம். இந்த பொருத்தத்தில் என்ன தெரியும் என்றால், நாம் திருமண தம்பதிகளுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோயின் நொடிகளை பற்றி குறிப்பாக தெரியும். தன் குழந்தைகள் எவ்வாறு ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் என்பது பற்றியும் தெரியும்.
இந்த திருமண பொருத்தத்தில் மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்படும் பொருத்தமாக கூறுவது என்னவென்றால் தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், ராசி பொருத்தம், யோனி பொருத்தம், ரச்சு பொருத்தம். இந்த பொருத்தத்தையே ஜோதிடர்கள் மிக முக்கியமான பொருத்தமாக நமக்கு அறிவுறுத்துவார்கள். இந்த பொருத்தம் இருந்தால்தான் திருமண தம்பதிகள் மிக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்பது ஜோதிடர்களின் கருத்து. மேலும் இந்த பொருத்த கணிப்பு திருமணம் செய்யும் பெற்றோர்கள் பார்த்து நடத்தும் இந்த கல்யாணத்திற்கு மட்டுமே இந்த பொருத்தம் பொருந்தும். மேலும் இந்த பொருத்தம் காதல் திருமணத்திற்கு பார்க்கக்கூடாது. சந்தர்ப்ப சூழ்நிலையால் கர்ப்பமாகிய பெண்கள் கல்யாணம் செய்பவர்களும் பார்க்கக்கூடாது. மேலும் விதி வகையால் இவர்கள் திருமணம் செய்து கொண்டாலும் இந்த பொருத்தமாவது பார்க்கக்கூடாது. எனவே மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மங்கையர் தர்மம் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய உருவம் பெண்கள் மட்டுமே. பெண்ணால் தான் இந்த உலகம் ஒரு சரியான பாதையில் பயணிக்கும். சிவனுக்கு சமமாக நின்ற சக்தியும் ஒரு பெண்தான். இயற்கை மட்டுமல்ல, இறைவனில் பாதியும் பெண்தான். எனவே பெண்ணானவள் உலகெங்கும் போற்றப்படுகிறார். அப்படி அந்த பெண்களின் கையால் வழங்கும் மங்கையர் தர்மத்தை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நம்மிடம் கஷ்டப்படுபவர் வந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நம்மிடம் கேட்பார்கள். நாம் அவர்கள் மீது இரக்க குணம் கொண்டு அவர்களுக்கு அவர்கள் கேட்ட உடனே உதவி செய்வோம். அதன் பெயர் உதவி. அவர்கள் கேட்டதற்காக அவர்களின் நிலையை அறிந்து நாம் செய்யும் ஒரு நிலையாகும். அதுவே நம் முன்னால் கஷ்டப்பட்டு வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் மக்களை கண்டு இறைவனை முழுமூச்சாக எப்பொழுதும் வணங்கி கொண்டிருக்கும் மங்கையர் பெண்ணானவள் அவர்கள் நிலையை அவர்களிடம் கேட்காமலேயே தாமாக முன்வந்து அவர்களுக்கு தர்மம் செய்வார்கள். இதுவே இறைவனின் 1000 முறை நாம் கோயிலுக்கு சென்று வணங்கினாலும் அந்த இறைவன் நமக்கு தரும் மன நிம்மதியை நாம் ஒரு நொடியில் நாம் செய்யும் இந்த தர்மத்தில் நாம் நிச்சயம் இறைவனுக்கு அதனை பரிசளிக்கிறோம். அந்த இறைவன் அதனைத்தான் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இவ்வாறு தொடங்குகிறது மங்கையர் தர்மம். மங்கையர் தர்மத்தில் சில முறைகள் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறோம். அதனை மங்கையர் அனைவரும் தினசரி பின்தொடர வேண்டும். முதலாவதாக எப்பொழுதுமே சரி மங்கையர் அவர்கள் நெற்றிக்கு, அதாவது நெற்றியில் திலகம் இல்லாமல் ஒரு வினாடி கூட என்றைக்கும் இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே வெற்றிக்கு திலகம் வைத்திருக்க வேண்டும். அடுத்து இரண்டாவதாக 2 கைகளாலும் தலையை எப்பொழுதுமே சொரியக்கூடாது. இது போன்ற காரியங்களை அவசியம் தவிர்த்திட வேண்டும். மேலும் மங்கையர் பெண்கள் எப்பொழுதுமே சரி பூசணிக்காயை திஷ்டி சுற்றி உடைக்கக்கூடாது. இது மங்கையர் தர்மத்தில் பின்தொடரக்கூடிய ஒன்று. அடுத்ததாக கர்ப்பமாக இருக்கும் கர்ப்பிணிகள் சிதற தேங்காயை உடைக்கக்கூடாது. இதனை தவிர்க்க வேண்டும். இரவு நேரத்தில் வீடு முழுக்க குப்பையாக இருக்கிறது என்று நாம் இரவு ஆன பின்னர் வீட்டை பெருக்கக்கூடாது. அப்படி நாம் பெருக்கும்போது வீட்டில் உள்ள செல்வங்கள் அனைத்தும் தங்காமல் அந்த குப்பையாய் வெளியே தள்ளப்படும். மேலும் தங்கள் கைகளால் அன்னத்தையோ காய்கறியோ உப்பையோ என்றைக்கும் பரிமாறக்கூடாது. மங்கையர் தர்மத்தில் இதுவும் ஒன்று. இதனை நாம் தீர்க்க வேண்டும். மேலும் மங்கையர் தர்மத்தில் பெண்கள் தங்களது மார்பகம் பூமியில் படும்படி குப்புறப்படுத்தி உறங்கக்கூடாது. இது போன்ற நிலையை நாம் தவிர்க்க வேண்டும். மேலும் உங்கள் கணவரின் விருப்பப்படி அவர் உத்தரவின் பேரில் ஏதாவது தான தர்மம் விரதம் போன்றவை நீங்கள் உங்களை இருக்கச் சொன்னால் அதனை முறையாக பின்பற்ற வேண்டும். கணவரை தான் மனதார நேசிக்க வேண்டும். இதுவும் மங்கையர் தர்மத்தில் மிகவும் ஒன்று. மேலும் அதிகாலையில் சீக்கிரம் எழுந்து வாசலுக்கு சாணம் தெளித்து அழகிய மாக்கோலம் போன்றவற்றை போட வேண்டும். இறைவனை மனதார வணங்க வேண்டும். அடுத்ததாக கர்ப்பமாக இருக்கும் கர்ப்பிணிகள் கிரகண காலங்களில் அவ்வப்போது ஏற்படும் அந்த கால கிரகண காலங்களில் அரிவாள்மனை போன்றவற்றை எக்காரணம் கொண்டும் பயன்படுத்தக்கூடாது. துணி தைக்கவும் கூடாது. இவ்வாறு நாங்கள் கூறியுள்ள மங்கையர் தர்மத்தில் உள்ள விஷயங்களை முறையாக பின்பற்றி தனிப்பட்ட வாழ்க்கையை மிக சிறப்பாக அமைய முயற்சிக்க வேண்டும். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது எந்தெந்த வீட்டில் மகாலட்சுமி அம்மன் அவர்கள் இருப்பார்கள் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். மிகவும் செல்வ செழிப்பை கொண்டுள்ள தெய்வமாக மகாலட்சுமி அவர்கள் விளங்குகிறார்கள். அஷ்டலட்சுமிகளில் இருக்கின்ற ஒவ்வொரு லட்சுமியும் நமக்கு தேவையானத செல்வங்களை வாரி வழங்கும் ஒரு மூல தெய்வமாக இப்பொழுதுமே நம் பக்தர்கள் பெரும் நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது அவற்றில் ஒவ்வொரு லட்சுமியும் கொடுக்கின்ற சில விஷயங்களை பற்றி பார்ப்போம். குறிப்பாக குழந்தை பெறு தருபவளாக, ஏதாவது குழந்தை வரம் தரக்கூடிய கடவுளாக சந்தான லட்சுமி அம்மன் திகழ்கிறார். அடுத்து நீங்கள் ஒரு அரசாங்க பதவி இல்லை வேறு ஏதேனும் துறை சார்ந்த ஒரு உயர் பதவியை பெற உங்களுக்கு அந்த பதவி சரியான நேரத்தில் அமைத்து தருபவளாக கஜலட்சுமி என்னும் தோற்றத்தில் லட்சுமி அம்பாள் விளங்குகிறார்கள். நீங்கள் ஒரு ஏழ்மை நிலையில் இருந்து உங்களது வாழ்க்கை மிக சிறந்த பாதை பயணிக்க நினைக்கும் போது உங்களுக்கு செல்வத்தை அள்ளித்தரும் செல்வ வளமாக திகழும் வித்யாலட்சுமி எனும் அவதாரத்தில் லட்சுமி அம்பாள் விளங்குகிறார்கள். நாம் பயத்தில் ரொம்ப அதிகமாக நடுங்கி கொண்டிருக்கும் போது நமக்கு மிகுந்த தைரியம் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் தாயாக மூலவராக நம் லட்சுமி அதாவது வீரலட்சுமி நமக்கு உறுதுணையாக வருகிறார்கள். மேலும் நமக்கு ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் செய்யும்போது அதில் வெற்றி தோல்வி என இரு பக்கங்கள் உண்டு. ஆபரணம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றியை மட்டுமே தன் வாசம் பக்கம் இழுத்து நம்மிடம் கொடுக்கும் ஒரு ஆற்றலாக கருணலட்சுமி நம் வாழ்வில் தனிப்பட்ட வாழ்வில் ஒரு முக்கியத்துவமாக விளங்குகிறார்கள். இப்படி லட்சுமி அம்மன் பல்வேறு தோற்றங்களில் நம்முடைய வாழ்வில் பயணம் செய்து நம் வாழ்க்கையை மிக அழகாக மாற்ற ஆற்றல் கொண்டவராக திகழ்கிறார். சரி, இப்படி அனைத்து லட்சுமி நம் வீட்டில் ஒன்றாக இருக்க வேண்டுமானால் இந்த அனைத்து லட்சுமி நாம் சேர்த்து அஷ்டலட்சுமி என்று நாம் அன்போடு அழைக்கிறோம். அப்படி அந்த அஷ்டலட்சுமி நாம் இருக்கின்ற ஒவ்வொரு வீட்டிலும் உனக்கு அருள்பாலிக்க நாம் அதிகாலை எழுந்து கொல்லைப்புற வாசலை முதலில் திறந்து வைக்க வேண்டும். அதற்கு பின்னர் தலைவாசலை நாம் திறக்க வேண்டும். இவ்வாறு நாம் திறக்கும் போது அந்த அஷ்டலட்சுமி ஆனவள் நாம் பயணிக்கிற ஒரு பாதியாக நம் வீட்டை மாற்றுகிறார்கள். மேலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வரும்போது இந்த இரு நாட்களிலுமே சரி நேரத்தை தவறவிடாமல் குறிப்பாக 5 முகம் இருக்கின்ற ஒரு குத்து விளக்கை நாம் ஏற்றி நம் குடும்பத்தினருடன் மனதார வழிபட வேண்டும். இது அஷ்டலட்சுமி நம் வீட்டில் குடியிருப்பதற்காக நாம் வேண்டும் ஒரு வழிமுறையாகும். குறிப்பாக அன்றைக்கு நம் வீட்டில் எந்த ஒரு சுமங்கலி பெண்களும் நம் வீட்டில் நுழையும் போது அவர்கள் நம் மனதார வரவேற்று நல்ல ஒரு அன்பான முகத்துடன் அந்த சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தண்ணீர் போன்றவற்றை அவர்கள் அருந்த நாம் அன்போடு கொடுக்க வேண்டும். மேலும் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு போன்றவற்றை உங்கள் வீட்டில் இருந்தால் அதனையும் அந்த சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். இவ்வாறு நாம் அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்களில் இப்படி நாம் வழிமுறைகளை பின்பற்றும் போது நாம் தெரிந்தும் தெரியாமலும் பிறருக்கு செய்த பாவங்கள் போன்றவை அனைத்துமே விலகிவிடும். அதனை அஷ்டலட்சுமி அம்மன் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்பது உண்மையான நம்பிக்கையாகும். பௌர்ணமி போன்ற வரும் நாட்களில் மாலையில் குடும்பத்தினருடன் நன்கு குளித்து குறிப்பாக சக்திய நாராயணரை துளசி மாலையால் மற்றும் செண்பக மலர்களால் அவரை அர்ச்சனை நாம் செய்து பின்னர் அவருக்கு பால் பாயாசம் கற்கண்டு பல வகை போன்றவற்றை அவருக்கு அபிஷேகம் செய்து மனதார நாம் வணங்கிய பின்னர் நாம் இரவு உணவு செல்ல வேண்டும். அதே மாதிரி குறிப்பாக வீட்டில் உள்ள பெண்களும் சரி ஆண்களும் சரி உங்களுக்கு ஒரு சீராகவோ அல்லது அன்பளிப்பாகவோ அளிக்கப்பட்ட வெள்ளி பாத்திரங்களை எந்த காலத்திலும் விற்கவும் தானமாக அளிக்கவும் கொடுக்கக்கூடாது. மேலும் 7 வெற்றிலை பாக்கு திருநீர் புதிய ஆடையில் தங்க நகைகள் போன்றவற்றை இரு கரங்களால் அவரை வரவைத்து வேண்டுதல் வேண்டும். குறிப்பாக வளையல் சீப்பு குங்குமம் கண்மை மஞ்சள் கண்ணாடி ஆகியவற்றை தேங்காயுடன் மரத்தில் வைத்து தானம் நீங்கள் செய்ய போவதாக இருந்தால் தானம் அளிக்கும் உங்களுக்கு லட்சுமி தேவி என்று உறுதுணையாக வருவார்கள். மேலும் இவ்வாறு நாங்கள் கூறும் வழிமுறைகளை நீங்கள் முறையாக பின்பற்றி செய்து வந்தால் நாம் வணங்கும் அஷ்டலட்சுமி அம்மன் நம்முடைய வீட்டில் முழுவதுமாக குடிகொண்டு நம் வாழ்வை மிகவும் ஒரு செல்வந்தனாக வாழும் நிலையில் நமக்கு உறுதுணையாக ஏற்படுத்தி தருவார்கள். உங்கள் வாழ்க்கை வெற்றியடைய எங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.
பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நம் காணொளியில் காண விரும்புவது திருமணமாகாத பெண்கள் செய்ய வேண்டிய பூஜைகள் மற்றும் பரிகாரங்கள் அனைத்தையும் பற்றி விரிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நம் வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகள் சரியான வயதில் திருமணம் நடைபெறாமல் இருப்பார்கள். நாம் பல்வேறு கோயில்களுக்கு சென்று பல்வேறு பரிகாரங்கள் பூஜைகள் அனைத்தையும் செய்திருப்போம். மேலும் தனிப்பட்ட முறையில் தங்களால் முடிந்த அளவு அவர்களுக்கான மணமகன்களை தேடும் பணியில் வேகமாக செய்து கொண்டே இருப்போம். எப்பொழுது அவர்களுக்கு திருமணம் நடக்கும் என்ற எண்ணம், ஒரு ஏக்கம் மனதில் பெற்றோர்களாகிய மனதில் இருந்து கொண்டே இருக்கும். இவர் பெரும் கவலை நிலையை ஏற்படுத்தும். அவர்களும் அதனால் சோர்ந்து போகக்கூடிய நிலைமை ஏற்படும். எனவே சரியான வயதில் திருமணமாக வேண்டிய நிலையில் இருக்கும் நம் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு நாம் கூறும் பூஜையை செய்து வாருங்கள். விரைவில் நிச்சயம் திருமணம் நடக்க நீங்கள் கண்கூட பார்ப்பீர்கள். வாருங்கள் இந்த காணொளியில் பார்க்கலாம். திருமணமாகாத பெண்கள் மிகவும் சாந்த ரூபமான ஆஞ்சநேயர் படம் ஒன்று வாங்கி கொள்ளவும். கடைகளில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டால் போட்டோ வைக்கும் ஆஞ்சநேயர் என்ற சாமி படங்கள் விற்கும். கடையில் கேட்டால் கொடுப்பார்கள். அந்த சாமி படத்தினை வாங்கி வந்து தங்களுக்குரிய நாள் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொண்டு பூஜை அறையில் கிழக்கு முகமாக அமர்ந்து ஸ்ரீராமரையும் சீதாவையும் மனதில் பூஜித்து அனுமன் காயத்ரி அல்லது அனுமன் மூலமந்திரம் அல்லது அனுமன் ஸ்ரீராம ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற இந்த நாமங்களை, இந்த மந்திரத்தை மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக உச்சரிக்கவும். குறைந்தபட்சம் 10 நிமிடமாவது இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்கவும். பூஜையின் முடிவில் இடுப்பின் வால் பகுதியில் தூய சந்தனத்தை வைத்து அதன் மீது குங்கும பொட்டு வைக்கவும். இவ்வாறு தொடர்ந்து நீங்கள் 13 நாட்கள் 13 பொட்டுகள் வைத்து பிரார்த்தனை செய்யவும். ஏதோ இவர்கள் கூறிவிட்டார்கள் என்று கடமைக்கு மட்டும் செய்யாதீர்கள். மனதில் ஒரு நல்ல அன்போடு அனுமனை நன்றாக மனதில் நினைத்து நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்து வாருங்கள். இவ்வாறு செய்யும்போது சில குறிப்புகள் கூறுகிறோம், அதனை பின்பற்றி வாருங்கள். பூஜையின் போது துளசி மட்டுமே உபயோகிக்க வேண்டும். வேற எந்த ஒரு பூவையும் எக்காரணம் கொண்டும் உபயோகப்படுத்தக்கூடாது. அப்படி உபயோகிப்பதால் உங்களுடைய வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டதாகவே ஆகிவிடும். எனவே துளசியை மட்டும் பயன்படுத்துங்கள். அடுத்து பூஜை நீங்கள் செய்து முடிக்கும்போது 13 உளுந்த வடை செய்து சாமி படத்திற்கு நிவேதனம் செய்யவும். அதற்கடுத்து பூஜை ஆரம்ப நாளில் சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்யவும். மற்ற நாட்களில் வாழைப்பழம் நிவேதனம் செய்யவும். வடை எண்ணெயில் செய்ததாக இருக்க வேண்டும். மேலும் ஒரு சிறிய பாத்திரத்தில் நீர் விட்டு அதில் துளசியை போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்து தீர்த்தமாக உபயோகிக்கவும். இந்த நிலையில் இந்த குறிப்புகளை நீங்கள் தினசரி முறையாக ஸ்ரீ அனுமன் உள்ளன்போடு வணங்கி வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு உறுதியாக திருமணம் நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த பரிகாரங்களை மேற்கொண்டு சரியான வயதில் திருமணமாகாத பெண்கள் திருமணம் இந்த பரிகாரங்கள் செய்ய பின்னர் நடந்தது உண்மை. எனவே பெற்றோர்கள் இந்த காணொளியில் பார்த்து கொண்டு இருந்தால் தங்கள் வீட்டில் உள்ள பெண்களை இந்த பரிகார முறையில் இந்த குறிப்புகளை செய்ய வைத்து ஸ்ரீ அனுமன் அவர்களின் அருளை பெறுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதனால் தங்கள் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு உறுதியாக திருமணம் நடக்கும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது கோ பூஜை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதாவது பசுமாட்டினை வைத்து நம் வீட்டில் பூஜை செய்வது எப்படி என்று பார்க்கலாம். நாம் வீட்டில் நுழைந்தவுடன் எப்பொழுதுமே சரி நம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளாக எப்போதுமே இருக்கும். ஒரு பெரிய அளவிலான லாபம் நம்மை தேடி வரும்போது அடுத்த நொடியே ஒரு பெரிய அளவிலான பிரச்சனை நம்மை வந்து சேர்ந்து அந்த லாபம் நஷ்டமாகிவிடும். இப்படி வந்து போன அனைத்துமே கரைந்துவிடும். குடும்பத்தில் அனைத்தும் இருக்கின்ற குழந்தைகளுக்கு நோய்வாய்ப்படுதல், தொழில் சரியாக நடக்காமல் மந்த நிலையில் இருப்பது, வெளியில் எங்கு சென்றாலும் நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இப்படி போன்ற அனைத்து நிலைகளிலும் பல மக்கள் தள்ளப்பட்டு வருகின்றனர். இதற்கு யாரோ ஒருவர் நமக்கு பில்லி சூனியம் வைத்து விட்டார்கள் என்று நாம் நினைப்போம். அது அப்படி இல்லை. நாம் இறைவனுக்கு நிகராக வழங்கும் பசுமாட்டை அதாவது கோ பூஜை நமது வீட்டில் நாம் வைத்து செய்யும்போது அந்த லட்சுமி தேவி நமக்கான எல்லா வளங்களையும் நிம்மதியையும்
நம் குடும்பத்துக்கு வழங்குகிறார். எனவே அப்படிப்பட்ட லட்சுமி தேவியை நம் வீட்டில் வரவழைப்பது எப்படி என்று இந்த காணொளியில் பார்க்கலாம். கோபூஜையின் மூலம். பொதுவாக அனைத்து வீட்டிலுமே பசுக்கள் இருக்காது. அப்படி பசுக்கள் இல்லாத வீடுகளில் காமதேனு போட்டோ வாங்கி வைத்து கொள்ளுங்கள். நாம் கோபூஜையை தொடர்ந்து செய்யும் போது பித்ருக்களின் அனைத்து தோஷம் விலகி அவர்களது ஆசி நமக்கு கிடைக்கும். பசுவின் கால்பட்ட மண்ணின் மீது படுவதற்கு நல்ல புண்ணியம் நாம் செய்திருக்க வேண்டும். கோபூஜை பற்றி சில வரிகள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் மனைவி மகாலட்சுமியை பிரிய மனம் இல்லாமல் கிருஷ்ணன் அவதாரத்தில் மண்ணில் பிறக்கிறார். இருப்பினும் பசுக்கள் அதிகம் வாழும் இடையர் குலத்தில் வளர்ந்தார். மகாலட்சுமியும் ஸ்ரீ விஷ்ணுவையும் பிரிய மனம் இல்லாமல் கிருஷ்ணன் அவதாரத்தில் பசுவாக அவதரித்தார் என்பது ஒரு சில நபர்களின் கருத்தாக உள்ளது. கோபூஜை செய்வதனால் ஊழ்வினை சாபத்தை போகவும் பெண் வம்சாவளி விருத்தி அடையவும் குழந்தை பெயர் இல்லாதவர்களும் கோதானம் செய்பவர்கள் நல்ல ஒரு கருப்பு நிற பசுவை தேர்ந்தெடுக்கும். பசு கன்று ஈன்றதாக இருக்க வேண்டும். திரும்புவதற்கு முன் மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் செய்து நல்ல புடிவை ஒன்றை போர்த்தி பட்டுவாக இருப்பின் மிகவும் நல்லது. குறைந்தபட்சம் 4 மாதத்திற்கு தேவையான தீவனத்தை வாங்கி கொடுத்து தானம் செய்யவும். இப்படி நாம் செய்யும்போது நம் குலம் விருத்தி அடைகிறது. நீங்கள் கிரகப்பிரவேசம் செய்பவர்களாக இருந்தால் கோபூஜை செய்த பிறகே பிரவேசிக்க வேண்டும். நாங்கள் பல இடங்களில் இதுவரை பார்த்திருக்கிறோம். ஒரு கடமைக்கு பசுவையும் கன்றையும் வாசலில் நிறுத்தி மஞ்சள் அரிசி போட்டு கற்பூரம் ஏற்றி ஆர்த்தி எடுத்துவிட்டு வீட்டினுள் செல்ல முயற்சிக்கிறார்கள். பசுவிடத்தில் அனைத்து தேவர்களும் இருக்கின்றனர். பசுவின் ஆசி துவாரத்தில் வலப்பக்கம் ஆறுமுகனும் இடப்பக்கத்தில் விநாயகரும் இரு காதுகளில் அஸ்வினி குமாரர்களும் நெற்றியில் சிவனும் வலது கண்ணில் சூரியனும் இடது கண்ணில் சந்திரனும் வலது கூம்பில் வேமனும் இடது கூம்பில் இந்திரனும் தாடை பகுதியில் ராகுவும் தாடையின் கீழ்ப்பகுதியில் கேது பகவானும் கழுத்தில் ஸ்ரீ விஷ்ணுவும் திமிர் பகுதியில் பிரம்மாவும் திமிர் பகுதியின் கீழ் சரஸ்வதியும் வயிற்றின் அடிப்பாகத்தில் பூமாதேவியும் அருகிலேயே ஜனகுமாரர்கள் உடல் பகுதியில் அக்னியும் வர்ணனும் பின்பகுதியில் கங்காதேவியும் மகாலட்சுமியும் குபேரநாதர் வசிஷ்ட மகரிஷி வலது முன்காலில் பைரவரும் இடது முன்காலில் இடது பாகத்தில் துரோணஸ்தலமும் மந்திராச்சல பர்வதமும் உள்ளது. கோபூஜை நாம் செய்யும் நாளை பொறுமையாக தேர்ந்தெடுத்து வளர்பிறை வெள்ளிக்கிழமை என்று பசுவை நீரால் அபிஷேகித்து நாங்கள் முன்பு சொல்லி இருந்தது போல மஞ்சள் குங்குமத்தால் அலங்கரித்து மாலை அணிவித்து பசு இருக்கும் முன்னால் வெற்றிலை பாக்கு பழம் எலுமிச்சை மஞ்சள் கயிறு விரலி மஞ்சள் தேங்காய் இவைகள் அனைத்தும் வைத்து குங்குமம் மஞ்சள் அரிசியால் அர்ச்சிக்கவும். அர்ச்சனை இவ்வாறு செய்யவும். இப்படி மஞ்சள் கலந்த அரிசியால் அரிசித்து விட்டு தனியாக மகாலட்சுமி 108 தொகுதியை மகாலட்சுமி வாசம் செய்யும் இடத்தில் சொல்லி மறுபடியும் மஞ்சள் அரிசி குங்குமத்தால் அரிசிக்கவும். அர்ச்சனை முடித்துவிட்டு பசுவிற்கு கற்பூர ஆர்த்தி எடுக்கவும். பின்பு 3 முறை பசுவை வலம் வந்து வணங்கவும். பசு விரும்பும் உணவை கொடுக்கவும். இதில் சில குறிப்புகள் உள்ளன, அதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். எளிமையானவர்களும் பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழ் ஸ்லோகம் கொடுத்துள்ளோம். எக்காரணம் கொண்டும் பசு கட்டிய கயிற்றை தாண்டக்கூடாது. பஞ்ச கவசம் சாப்பிடுவர் பரலோகத்திலும் இன்பமுடன் இருப்பார். பசுவதை செய்பவர் குலம் விருத்தி அடையாது. பெண்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் பூஜை செய்யும் போது ஓம் சொல்லி அர்ச்சிக்க கூடாது. பசுவுக்கும் கன்றுக்கும் இடையே போகக்கூடாது. இப்படி நாங்கள் கூறும் இந்த முறைகளை பின்பற்றி கோபூஜையை செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி செல்வம் செழிப்புடன் அந்த லட்சுமி தேவி உங்களுடன் வந்து குடியிருப்பாள். பிறகு எல்லா வளங்களும் கொண்ட மனிதர்களாக நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வீர்கள். உங்கள் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக எங்களது தெய்வீக சேனல் சார்பாக வேண்டுகிறோம். மீண்டும் ஒரு அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் காண விரும்புவது மாங்கல்ய தோஷம் போக்கும் திருத்தலங்கள். கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்பது திருமணமான பெண்களின் உண்மை தன்மையை குறிக்கும் ஒரு அழகான வரிகள். தாலி கட்டி கரம் பிடித்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து வாழ்க்கை துணைவனாக ஒருவனை நம் கணவன் என்ற நீண்ட ஆயுளுடன் அவனுடன் பிரியாமல் இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு பெண்களின் ஆசை விருப்பம். அப்படி நீண்ட நாட்கள் நிலைத்து வாழ பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று பல்வேறு வழிபாட்டு முறையில் பரிகாரங்கள் போன்றவற்றை மனைவிமார்கள் செய்து வருவார்கள். இந்த வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக அமைய
கணவன் மனைவி இடையே ஒற்றுமை என்பது ஒன்றாக வேண்டும். இல்லை என்றால் கசப்பு என்ற ஒன்று தோன்றி அந்த வாழ்க்கையை முற்றிலும் நாசமாக்கிவிடும். எனவே நமக்கு கடவுளின் அருள் இருந்தால் மட்டுமே இது போன்ற உங்களுக்கு நீண்ட காலங்கள் நிலைத்து நிற்கும். இதுவே உண்மை. சில ஆண்களுக்கு எதிர்பாராத ஒரு கடினமான மனநிலை என்றால் திருமணமான சில வருடங்களிலேயே தம் மனைவியை அகால மரணம் அடைந்து விடுவார்கள். இந்த நிலைக்கு மாங்கல்ய தோஷம் காரணமாகும் முற்றிலும் அமைந்து விடுகிறது. இந்த நிலை நம் ஜாதகத்தில் ஏற்பட கிரகநிலை பாதகமாக அமைந்து விடுவதும் ஒரு காரணம். அதாவது குறிப்பாக ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்னம் அல்லது ராசியில் 7ஆம் இடம் நீசம் அடைந்து இருந்தால் 6, 8, 12இல் ராசி மற்றும் குறிப்பாக நவாம்ச சக்கரத்தில் மறைவு பெற்று தீய கிரகங்களால் பார்க்கப்பட்டால் அதற்கு மாங்கல்ய தோஷம் என்று பெயர். இது குறிப்பாக இது போன்ற கெட்ட தோஷங்களை நீக்குவதற்கு தமிழ்நாட்டில் நிறைய ஆலயங்கள் உள்ளன. அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் சென்று உரிய வழிபாடு முறை மற்றும் பரிகாரங்கள் செய்தால் இந்த ஒரு தோஷம் நீங்கி வாழ்க்கையில் ஒரு நன்மையான நிகழ்வு நடைபெறும். அப்படி நாம் செல்ல வேண்டிய மாங்கல்ய தோஷம் நீக்கும் ஆலயங்களாக மிகவும் பிரசித்தி பெற்ற அம்மன் ஆலயங்கள் பரிகார தலங்களாகவும் முக்கியமாக விளங்குகிறது. திருமங்கலக்குடி பிராணநாதர் கோவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த காணொளியில் திருமங்கலக்குடி பிராணநாதரை பற்றி காணலாம். இந்த கோயில் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுக்காவில் அமைந்துள்ளது. கும்பகோணத்தில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. குறிப்பாக ஆடுதுறையில் இருந்து 2.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. கோவிலை பற்றி பார்க்கலாம். கோவிலில் மூலவராக சிவன் சுயம்புலிங்கமாக உள்ளார். வழக்கமாக லிங்கத்தின் பானம் ஆவுடையார் பீடம், அதாவது பீடம் உயரத்தை விட சிறியதாக இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் சிவலிங்கத்தின் பானம் ஆவுடையாரை விட உயரமாக அமைந்துள்ளது. இதுவே இந்த கோயிலின் மிக தனிச்சிறப்பாகவே விளங்குகிறது. துணைவி, அதாவது அம்மனாக மங்களாம்பிகை அம்மன் தனிச்சன்னதியில் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். அவரது கையில், அதாவது வலது கையில் தாலிக்குடி ஏந்திய நிலையில் காட்சி தருகிறார். அதனை சுற்றி பிரகாரத்தில் சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் போன்றவை உள்ளன. நவகிரகங்கள் தங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்கள் நீங்க சிவனை வழிபட்ட தலம் இது என்பதால் நவகிரகங்களுக்கு இங்கு சன்னதியாக தனி இல்லை. அதாவது இந்த கோயில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் சூரியனார் கோயில் உள்ளது. இந்த பிராணநாதர் கோயிலை வழிபட்ட பின்னரே சூரியனார் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும். ஒரு முக்கியமான நோன்பு இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நீண்ட நாள் தீர்க்க சுமங்கலியாக வாழ இங்கு காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நோன்பானது மாசி மாதம் முதலில் காரடையான் நோன்பு தினத்தில் பெண்கள் காமாட்சி அம்மனை வேண்டி திருமாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்வார்கள். சிலர் சரட்டில் மஞ்சள் சேர்த்து கட்டிக்கொள்வார்கள். சிறிது வெண்ணெயுடன் விளைந்த நெல்லை குத்தி கிடைத்த அரிசி மாவில் அடையாக தயாரித்து நெய் வைத்தியமாக படைக்க வேண்டும். இதன் மூலம் கணவரின் ஆயுள் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். மேலும் இங்கே தீர்க்க சுமங்கலியாக வாழ வரம் தரும் தாலி கயிறு ஒன்று மங்களாம்பிகை வலது திருக்கரத்தில் தாலி கயிறுடன் பக்தர்களுக்கு அருளாசி கூறுகிறார். திருமணத்தின் போது இந்த தாலிக்கயிற்றை திருமாங்கல்யத்துடன் சேர்த்து தாலி கட்டினால் தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியம் கிடைக்கும். இந்த தாலிக்கயிறு அதன் அருகில் உள்ள அலுவலகத்தில் விற்பனை செய்யப்படுகிறது. கோவிலின் பரிகார முறைகள். மாங்கல்ய பாக்கியம் வேண்டி வரும் பெண்கள் பிராணநாதருக்கு, அதாவது மூலவருக்கு 11 ஞாயிற்றுக்கிழமைகள் எருக்க நிலையில் தயிர் எண்ணெய் வைத்தியம் செய்து சன்னதியில் சாப்பிட வேண்டும். இவ்வாறு நாம் செய்வதால் ரோக பிணி நீங்கி நீண்ட ஆயுள் பெறுகிறார்கள் கணவன்மார்கள். 11 ஞாயிற்றுக்கிழமைகள் அர்ச்சனை செய்து தயிர் சாதம் அன்னதானம் செய்தால் பூர்வ ஜென்ம தோஷம், பித்ருக்கள் தோஷம், நவகிரக தோஷம், முன்னோர்கள் சாபம், புத்திர தோஷம், 7.5 ஆண்டு சனி தோஷம், அஷ்டம சனி தோஷம் போன்ற அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்பது இங்கே வரும் பக்தர்களின் பெரும் நம்பிக்கை. மேலும் அது மட்டும் இல்லாமல் மங்களாம்பிகைக்கு 5 வெள்ளிக்கிழமைகள் அர்ச்சனை செய்தால் மாங்கல்ய தோஷம், திருமண தடை, கலைத்திர தோஷம் நீங்கி தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பெறுகிறார்கள்.
திருமணமான பிறகு மாங்கல்ய தோஷம் உள்ளவர்கள் மங்களாம்பிகை சன்னதியில் மறுமாங்கல்யம் செய்து கொள்வதால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்க பெறுகிறார்கள். எனவே புதிதாக திருமணமான பெண்களும் சரி, ஏற்கனவே திருமணமான தன் மனைவிமார்கள் மரணம் அடைந்து கடுமையான மன வருத்தத்துடன் வாடிக்கொண்டிருக்கும் ஆண்களுக்கும் சரி, இந்த ஆலயம் ஒரு மிக சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்தளவு சந்தேகமும் இல்லை. எனவே அனைவரும் இங்கு சென்று மாங்கல்ய தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று என்னும் காணொளியில் காண விரும்புவது பெண்களின் நோய் அகற்றும் சொர்ணாம்பிகை அம்மனின் அற்புதங்களை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். உலகத்தில் உள்ள சக்தி வாய்ந்த கடவுள்களுக்கு இணையாக பெண்கள் மதிக்கப்படுகிறார்கள். பழங்காலத்தில் இருந்தும் சரி, இப்பொழுது வரைக்குமே பெண்கள் மதிப்பு அதிகம். ஏனெனில் நம்மை உருவாக்கியதும் ஒரு தாய்தான். அப்படி அந்த தாய் போல அந்த பெண்களுக்கு ஒரு தாயாக விளங்குபவள் சொர்ணாம்பிகை அம்மாள். இந்த ஆலயம் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திலும், குடவாசலில் இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்திலும், கும்பகோணத்தில் இருந்து தென்கிழக்கில் 12 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் ஆண்டாள் கோயில் என்று அன்புடன் மக்களால் அழைக்கப்படும் கடுவாய் கரைப்புத்தூர். இங்கே இருக்கும் குடமுறுக்கு ஆற்றின் பழைய பெயர் கடுவாய் என்பதாகும். அதனால் இந்த பகுதிக்கு கடுவாய்புத்தூர் என்று அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. கோவில் நடை திறக்கும் காலம் தினமும் காலை 8 மணி முதல் பகல் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும். மூலவராக கோயில் கருவறையில் சொர்ணபுரீஸ்வரர் இருக்கிறார். அதற்கு தெற்கு நோக்கி சன்னதியில் சொர்ணாம்பிகை அம்மன் உள்ளார். இந்த கோயிலில் உள்ள சிலையானது 6 அடி உயரத்தில் காட்சி தரும். அது நம் கண்களுக்கு மிகுந்த ஒரு பரவசத்தை ஏற்படுத்தும். மேலும் சண்டிகேஸ்வரி, பைரவர், சூரிய சந்திரர், தட்சிணாமூர்த்தி, நவகிரக சன்னதிகளும் அமைந்துள்ளன. இந்த ஆலயம் குறிப்பாக பெண்களுக்கு என்று தனித்தலமாக ஒரு புண்ணிய தலமாக உள்ளது. ருது பரிகார தலமாகவும் விளங்குகிறது. பொதுவாக திருமண தடையை நீக்குவதற்கும், குழந்தை பேறு பெறுவதற்கும், பல்வேறு நோய்களை களைவதற்கும் ஏராளமான ஆலயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு வீட்டில் பெண்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் சரியான வயதில் பூ பெய்த மாட்டார்கள். பெண்களின் ருது பூ பெயர்தல் சம்பந்தமான தோஷங்களை போக்கும் புண்ணிய தலமாகவும் இது விளங்குகிறது. பூப்பெய்தல் தோஷ பரிகாரம் செய்பவர்கள் இந்த திருத்தலத்தில் எளிதில் உள்ள திரிசூலம் கங்கை என்ற திருக்குளத்தில் நீராட வேண்டும். பின்னர் 7 எலுமிச்சம்பழம் கொண்டு 2 மஞ்சள் கிழங்கு கொண்டும் வந்து ஆலயத்திற்கு கொண்டு வந்து இறைவனுக்கும் இறைவிக்கும் சமர்ப்பிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட அந்த பெண் மடியில் ஒரு மஞ்சள் கிழங்கு, ஒரு எலுமிச்சம்பழமும் வைக்க வேண்டும். பின்னர் அதை இறைவனுக்கும் இறைவிக்கும் அர்ச்சனை செய்ய வேண்டும். அந்த பெண் 7 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து 7 திங்கட்கிழமைகள் செய்து வந்தால் ருது தோஷம் விளங்கும் என்பது உறுதியாக நம்பப்படுகிறது. அது மட்டுமின்றி மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ள பெண்களும் இந்த ஆலயம் வந்து வழிபாடு செய்யலாம். இவ்வளவு மகா சக்தியை இந்த ஆலயத்திற்கு அளிப்பது அம்பிகையின் கருவறையினுள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சக்தி வாய்ந்த சக்கரங்கள் என்று கூறப்படுகிறது. எனவே வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தார்கள் என்றால், சரியான வயதில் பூப்பெய்தலில் பிரச்சனை ஏதாவது தோஷம் இருப்பதாக நீங்கள் நினைத்தால், உறுதியாக இந்த ஆலயத்திற்கு வந்து அம்மனின் அருள் பெற்று அந்த தோஷத்தை நீக்கி அவர்களின் வாழ்க்கையை செழிப்படைய செய்யுங்கள். இன்னும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நம் காணொளியில் பார்க்க விரும்புவது திருமண தடை நீக்கும் கோயில்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். திருமணம் என்பது இரு மனங்கள் இணையும் ஒரு அழகான தருணம். ஆண்கள் பெண்கள் ஆகிய இருவருக்குமே சரியான வயதில் திருமணம் நடக்கின்றதா என்றால் அது ஒரு கேள்விக்குறியே. பல பேருக்கு வயதை கடந்தும் திருமணம் நடக்காமல் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றன. இவர்களின் மனம் தவிக்கும் நிலை மற்றவர்களுக்கு கொஞ்சம் கூட புரியாது. சாதாரண ஒரு மனிதனின் திருமண வாழ்க்கையின் மூலம் தனிப்பட்ட மற்றும் சமுதாயத்தில் ஒரு பெரும் பங்கு எடுத்துக்கொண்டு வாழ்கிறார். ஆனால் அந்த திருமணம் நடக்காமல் போய் அவர்களின் பாதை ஒரு பெரும் சோக நினைவுகளை ஏற்படுத்தும் ஒரு வடுவாய் மாறி இன்றளவும் நின்று கொண்டே இருக்கின்றது. பல இளைஞர்களுக்கு பெண்களுக்கு இதற்கு காரணம் திருமண தடை. கடவுள் மனது வைத்தால் நம் அனைவருக்குமே சரி ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அவர் பார்வை எப்போதும் நம் மீது விழும் என்ற ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமை வேண்டுமென்றால் அதற்கு நாம் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பரிகாரம் என்ற நிலையின் மூலமே நன்மை கிடைக்கும். ஆன்மீக தலங்களில் பல்வேறு தலங்கள் உள்ளன. அவ்வாறு திருமணம் நடக்காமல் இருப்பவர்கள் பல புண்ணிய தலங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன. அங்கு சென்று இருக்கும் மூலவரை வழிபட்டு அதற்குரிய பரிகாரங்கள் மேற்கொண்டால் நம் வாழ்க்கையில் நிச்சயம் உறுதியாக திருமணம் நடைபெறும். கடவுள் மீது அன்பு கொள்ளுங்கள், கண்டிப்பாக இறைவன் நம்மை கைவிட மாட்டார். ஏனெனில் நம் பெற்றோர்கள் நம் மீது அளவு கடந்த அன்பினை ஒன்றினை வைத்து கொண்டிருப்பார்கள். அவர் எப்போதும் நம்மை பற்றியே சிந்தனை செய்து கொண்டிருப்பார்கள். எப்போதும் தன் மகன் மகள்களுக்கு திருமணமாகும் அவர்களுடைய எதிர்காலம் ஒரு நல்ல பாதைக்கு ஒரு வளமான வாழ்க்கைக்கு எப்போது அமையும் என்று ஏக்கத்துடன் காத்து கொண்டிருப்பார். திருமண வயதில் இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி, திருமண வயதை கடந்து திருமணமாகாமல் இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக சொல்வது என்னவென்றால், தயவு செய்து எந்த நிலையிலும் மனம் விரக்தி கொள்ளாதீர்கள். மனம் உறுதியுடன் காத்திருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக உங்கள் இறைவன் ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமைத்து தருவார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. உறுதியுடன் காத்திருங்கள். நம்மை தண்டிப்பது கடவுளின் வேலை அல்ல. நம் மீது அன்பு கொள்வதே கடவுளின் வேலை. திருமணம் ஆகவில்லை என்றால் விரக்தியில் பல்வேறு ஆண்களும் பெண்களும் தினசரி வாழ்க்கையை கடந்து கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். அவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆரம்பம் முதல் இறுதி வரை இந்த காணொளியை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள காணொளியாக இது அமையும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் ஒரு ஆலயத்திற்கு சென்று அதற்குரிய பரிகாரங்கள் மேற்கொள்வதன் மூலம் நம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று அந்த முறையாக இறை வழிபாடு செய்து நம் ஜாதகம் போன்றவற்றை நம் குலதெய்வத்தின் மடியில் வைத்து பூஜை செய்து மனதார வணங்க வேண்டும். நாம் தனியாக செல்லாமல் குடும்பத்துடன் அனைவரும் ஒன்று சேர்ந்து மனதார நமக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். இவ்வளவு நாள் நடந்தவற்றை மறந்து விடுங்கள். இனிமேல் நடப்பதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருங்கள். கண்டிப்பாக ஒரு அழகான திருமண வாழ்க்கை அமையும். அவ்வாறு நம் இன்றைய காணொளியில் பார்க்க விரும்பும் ஆன்மீக அந்த புண்ணிய தலமானது, அந்த கோயிலின் பெயர் திருமணஞ்சேரி. அங்கு இருக்கும் மூலவராக உத்வாக சுவாமிநாதர் இருக்கிறார். இது மயிலாடுதுறை தாலுகா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இத்தலமானது நாகை மாவட்டத்தில் மயிலாடுதுறையை அடுத்த குத்தாலம் நகரின் வடக்கே 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. பரமேஸ்வரனும் உமாதேவியும் பூலோக முறைப்படி திருமணம் செய்து கொண்ட தலம் என்பதால் இது பூலோக கல்யாண வீடு என்றும் சிறப்பு பெற்றுள்ளது. திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் போற்றி புகழ்ந்து பாடிய புண்ணிய தலம் இது. இந்த கோயில் நடை திறந்து இருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரை. திருமணம் தோஷம் பற்றி சில தகவல்கள். அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் லக்னம் அல்லது ராசிக்கு 7ஆம் களத்திர ஸ்தானமாகும். அதாவது கணவன் மனைவியை பற்றி பேசும் இடம். பெண் ஜாதகத்தை பார்த்து 7ஆம் இடத்தில் எப்படிப்பட்ட கணவர் அமைவார் என்பதையும் 8ஆம் இடத்தில் மாங்கல்ய பலத்தையும் கூறிவிடலாம். ஆண் பெண் ஜாதகத்தில் 8வது இடத்தில் தீய கிரகங்கள் இருந்தாலோ அல்லது கிரகம் நீசம் அடைந்து காணப்பட்டாலோ, 7ஆம் இடத்தை நீசம் பெற்ற கிரகம் பார்த்தாலோ, 7ஆம் இடத்துக்கு முன்னும் பின்னும் தீய சக்திகள் இருந்தாலோ இவர்களுக்கு திருமணம் ஆவதில் தாமதம் ஏற்படும். அதே மாதிரி கால சர்ப தோஷம், செவ்வாய் தோஷம் இருந்தாலும் திருமண தடை நிலும்.
இன்னொரு களத்திர தோஷம் திருமண தடையை ஏற்படுத்தும். திருமணத்திற்கு பின்னால் சிறு விஷயங்களில் கூட கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இதற்காக யாரும் கலங்க வேண்டியது இல்லை. ஒவ்வொரு தோஷத்துக்கும் நிவர்த்தி தரும் ஆலயங்கள் இருக்கின்றன. அங்கு சென்று பரிகாரம் செய்து கொண்டால் இறையருளால் திருமண வர வாய்க்கும் பெறும் என்பதை நம்பிக்கை. திருமண தோஷம் போக்கும் தலமாக திருமணஞ்சேரி கோயில் உள்ளது. திருமணமாக வேண்டி வருபவர்களுக்கு இக்கோயில் உள்ள சப்தகிரி தீர்த்தத்தில் குளித்துவிட்டு பிறகு மூலவராக உள்ள கல்யாண சுந்தரனாரை தரிசிக்க வேண்டும். பிறகு அர்ச்சனை செய்து அங்குள்ள தீபம் வைக்கப்படும் மேடையில் 5 தீபங்கள் ஏற்ற வேண்டும். அங்கு திருமண மேடையில் வைக்கப்படும் எலுமிச்சம்பழத்தை உப்பு சர்க்கரை சேர்க்காமல் தண்ணீரில் கலந்து குடிக்க வேண்டும். பிரசாதமாக வழங்கப்படும் மாலையை பத்திரப்படுத்தி வீட்டிற்கு சென்றதும் அதனை ஒரு முறை போட்டுக்கொண்டு இறைவனை மனதார வணங்க வேண்டும். பிறகு கோயிலில் கொடுக்கப்படும் பிரசாதம் விபூதி குங்குமத்தை தினமும் பயன்படுத்த வேண்டும். பின்னர் திருமணமான உடனே கணவன் மனைவி இருவரும் மீண்டும் கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த கோயில் திருமண தடையை நீக்கி வல்லது. இந்த புனித தலத்தில் பூஜை செய்து வழிபட்டால் திருமணம் விரைவில் கைகூடும். இங்கு வருபவர்களுக்கு திருமணம் தடை நீங்க கோயில் சார்பாக பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. அவரவர் பெயர் பிறந்த நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்யப்படுகிறது. இதில் பங்கேற்க விரும்ப அவர்கள் கோயில் அர்ச்சனை தட்டுக்கள் வாங்கி செல்ல வேண்டும். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்த பிரார்த்தனை குழுவாக நடத்தப்படும். அப்போது சாமிக்கு அலங்கரிக்கப்பட்ட மாலை தரப்படும். அர்ச்சனை பிரதாசம் வழங்கப்படும். நாம் கூறியுள்ள அனைத்தும் பரிகாரங்களும் மேற்கொண்டால் விரைவில் திருமணம் காரியம் கைகூடும். நிறைய பேரை தலங்களுக்கு சென்று வந்து திருமண காரியங்கள் கைகூடிய நல்ல நிலை ஏற்படுகிறது. எனவே திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் புண்ணிய தலத்திற்கு சென்று இதில் குறிப்பிட்டுள்ள பூஜை முறைகள் பரிகார முறைகள் போன்றவற்றை மேற்கொண்டு உங்களுக்கு இருக்கின்ற திருமண தடையை நீக்கி திருமணம் நடைபெற தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக மனதார வாழ்த்துகிறோம்.